எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்முடைய ஆலயத்திலே நாம் எப்பொழுதும் இங்கே இருப்பது எப்போதும் மகிழ்ச்சி தான். ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். எவ்வளோ போராட்டங்கள் மாதிரி நீங்கள் சில பேர் வந்திருக்கீங்க, பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இருக்கும், ஒர்க் இருக்கும், பட் பிஸி ஷெட்யூலில் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த வெளியிலே வந்த அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸோ இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்மன் பார்த்தீங்கன்னா ஒய் அன்ஆன்சர்ட் ப்ரேயர். அதாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுகிறோம். நாம் நிறைய நாட்கள் நம்ம ப்ரேயர் பண்ணுறோம். காலையில் ஜெபிக்கிறோம், மாலையை ஜெபிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சபையில் கூடி ஜெபிக்கிறோம். எத்தனையோ முழு இரவு ஜெபங்கள் மற்றும் 24 மணி நேர ஜெபங்கள் மற்றும் 40 நாள் உபவாச ஜெபங்கள், அநேக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. ஆனால் சில நேரங்களிலே சில ஜெபத்துக்கான பதில் நமக்கு வர முடியல. So many some unanswered prayer actually. So why the prayers are unanswered? So prayer எதுக்கு நமக்கு கேட்கப்படலைன்னா, நம் தேவனுக்கு கண் தெரியாதோ? God is blind, அவருக்கு பார்க்க முடியலையா? இல்லை நம் தேவனுக்கு காது கேட்கவில்லையா, அதனாலே அவர் பெயரை கேட்கலையா அப்படின்ட்டு பார்க்கும்பொழுது, அப்போ நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அது கிடையாது. ஏன்னா அவர் தேவாதி தேவன், அவர் he is the almighty God and he created us. ஸோ அவருக்கு காது செவிகள் கேட்கிறது, கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற என் ஜெபத்துக்கு என் கண்கள் தெரிந்ததும் என் செவிகள் கேட்கிறதுமா இருக்குதுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஸோ இதை பார்க்கும்பொழுது அப்போ எல்லாமே இருக்கு. பின்ன ஏன்ப்பா பிரச்சனை? அப்போ என்னன்னா, ப்ரேயரை கேட்டோம், பதில் கொடுக்காம பார்க்காம கண்டுக்காம இருக்கிறாரா அப்படின்னு தோணும். கரெக்டாக இல்லை? அப்போ நான் ப்ரேயர் பண்ணுறேன், ரொம்ப நாளாக சில விஷயங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேதுன்னா இப்போ தேவன் கண்டுக்கலையா அப்படின்னு பார்க்கலாம். அதை குறித்து பார்க்கும்பொழுது உண்மையான காரியத்தை நீங்க அறிய விரும்புறீங்களா? தெரியணுமா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ரெண்டாவது, unanswered prayer is not rejection. God may say three things, that is the no or wait or yes. அதாவது ஜெபம் கேட்கப்படும் போது சில ப்ரேயர் பண்ணும்போது இந்த ப்ரேயருக்கு ஓகேன்னு சொல்லுவார். அது அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற மாதிரி his will, according to his will, so God will say yes. Wait அப்படின்னும் போது சில காரியங்கள் அவருடைய டைமிங்ல, in his timing he will do that. He will give the answer to the prayers. That's the one we need to wait. And the third thing, no, because sin, wrong motives. prayer பண்ற மோட்டிவ் எப்படி இருக்குன்றத பொறுத்து, அதை பொறுத்தனால தான் அந்த ப்ரேயர் கேட்கப்பட்டும் கேட்காம கண்டுக்காம இருக்கிறது. ஸோ இந்த 3 things பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ ரோமர் 8:28 பாருங்க, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Hallelujah. So and we know that all things work together for good to those who love God, to those who are called according to his purpose. So நாம் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் நம்ம அன்பு கூறும் பொழுது சகலமும் நம் நேர்த்தியாக நடக்கிறது. Hallelujah. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் அவருடைய லவ் பண்ணி நம்ம ப்ரேயர் பண்ணும்போது தேவன் எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுகிறார். Hallelujah. ஸோ இப்போ சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் காது கேட்குதா, கண்ணு தெரியுதா? வசனம் இருக்கு பாருங்க, 2 நாளாகவும் 7:15 பார்க்கிறேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ இந்த சிடிஏஜ்ல பண்ண போற ஜெபம் இது வரைக்கும் எப்படி பண்ணணும்னு தெரியல. இனிமேட்டு பண்ண போற ஜெபங்கள் எல்லாத்துக்கும் தேவன் பதில் அளிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஸோ முதலாவது நம்ம இதெல்லாம் கொடுத்து பார்க்கும் பொழுது பல பேர் இன்றைக்கு குடும்பத்தில் சில பிரச்சனைகளுக்காக ஜெபித்திருக்கலாம், சில பேர் அவங்களுடைய திருமணத்திற்காக ஜெபித்திருக்கலாம், சில பேர் ஒரு குழந்தை வாய்ப்புக்காக ஜெபித்திருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஃபினான்ஷியல் தேவைக்காக ஜெபித்திருக்கலாம், சில பேருக்கு உடல் சுகம் வினம் இல்லாமல் இருப்பதற்காக ஜெபித்திருக்கலாம், சில பேர் ஜெபமே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒன்று நடக்குமா எனக்கு என்று எல்லாருக்குமே ஒரு காரணம் உண்டு. ஜெபம் பண்ணாமலே ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் உண்டு. ஸோ இந்த காரியம் எல்லாம் ஜெபம் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஹல்லேலூயா. ஸோ இதை பார்க்கும் பொழுது நாம் ஜெபித்தும் ஏன் சில விஷயங்கள் நடக்கல? பல நாளாக ஜெபிச்சுட்டு இருக்கேன் பிரதர். I am praying for a long time but Jesus didn't answer for my prayer. I am praying for a long time for my work but I didn't get my work. I am praying for my business but I still didn't get my license. And I am praying for a wedding but still I didn't get my match. So எல்லாருக்குமே பல क्वेश्चंस இருக்கலாம். இதெல்லாம் என்னன்னு பார்க்கணும்னா just in 7 points. Hallelujah. The Bible shows the reason. So நம்ம இந்த வேதத்தின் அடிப்படையில் 7 காரியங்கள் இருக்கிறது. இதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது காரியம், the sin in the heart, இருதயத்தின் பாவம். இன்று பாவத்தோடு இருதயத்தின் பாவத்தை வைத்துக்கொண்டு நாம் ஜெபம் கேட்கும் பொழுது அது
ஜெபம் அங்கே போகாது, அங்கீகரிக்கப்படாது, அது கேட்கப்படாது. பாவம் உள்ளே இருக்குமாயின், if the sin is inside our heart, this prayer won't goes to Jesus Christ. Second thing, the wrong motives, தவறான நோக்கங்கள். சில பேர் தவறான நோக்கங்களுக்காக ஜெபம் செய்வது. அதாவது தவறான நோக்கம் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். எது தவறான நோக்கம், எது சரியான நோக்கம் என்பதை குறித்து இரண்டாவது காரியத்தை நாம் பார்ப்போம். மூன்றாவது காரியம் குறித்து the lack of faith, விசுவாசம் இல்லாமல். விசுவாசம், இன்னைக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க, எங்க நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மூன்றாவது காரியம், விசுவாசம் இல்லாமல் ப்ரேயர் பண்றது. அதனால ஜெபம் அந்த விசுவாசம் ஆண்டு கொடுக்கணும்னு வச்சிருப்பாரு, அப்படி முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஏன் அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. அந்த ஃபோர்த் திங், டிஸ்ஒபீடியன்ஸ், அஞ்ஞானம். அதாவது கீழ்ப்படியாமைன்னு சொல்லுவாங்க, கேட்காமை. ஸோ இன்னைக்கு டிஸ்ஒபீடியன்ஸ்னால ஆண்டு சொல்லுவாரு, சொல்றது நம்ம கேட்கணும். ஆக்சுவலா அதை கேட்காம நம்ம பாட்டு கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. ஐந்தாவது காரியம், broken relationship, முறிந்த உறவுகள். அதாவது குடும்பத்திலே பிள்ளைகள், தகப்பன் மற்றும் தாய்மார் அவளுடைய உறவுகள், மற்றும் சகோதரர்கள், சகோதரிகள், மற்றும் குடும்பத்திலேயும் சரி, நண்பர்களும் சரி, எல்லாரும் நாம் அனைவரும் சகோதரிகள் தான் இங்க இருக்கிறவங்க கூட. ஸோ we are also friends. ஸோ நமக்குள்ள ஒரு உறவுகள் இல்லாமல் இருந்திருக்கும் போது, அந்த உறவு அற்ற போது, when we are praying, that time this prayers won't be answered. Got it? So and the sixth thing, asking outside God's will. அதாவது கடவுளுடைய சித்தத்துக்கு இல்லாம நம்ம எல்லாம் பண்ணிடுவோம், எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் கடவுளை ஆண்டவர் இது கொஞ்சம் பாருங்க என்னன்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கேட்போம். அப்படி பண்ணா கிடையாது. முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், இப்போ நான் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் பார்த்து ஷோரூம் போய் பார்த்துட்டு என்ன கொட்டேஷன் எல்லாம் வாங்கிட்டு இன்ஷியல் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டு ஆண்டவரே சித்தமாச்சு இந்த கார் ரெடி கொடுங்க ஆனு அப்போ பே பண்ணக்கூடாது. முன்னாடியே என்ன பண்ணணும், இது தேவையா ஏன் கேட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காலே அங்கே போகணும், எங்கே போகணுமோ என்ன தேவையோ பார்க்கணும். அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு பாஸ்டர் கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க பாஸ்டர், இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக போகிறேன் முன்னாடி நீ சொல்லியிருக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஊருக்காக மாதிரி கடவுளை யூஸ் பண்ணுறது, தட் இஸ் நாட் காட்ஸ் வில். அண்ட் த நெக்ஸ்ட் லாஸ்ட் திங், God's timing and testing. ஸோ கடவுள் சில நேரத்தில் கொடுப்பாரு, வெயிட், இதுதான் அந்த வெயிட் கேட்டகரியில் வரும். சில நேரத்தில் கேட்போம், அது நமக்கு நல்லாக இருக்காது. அதுக்காக God sometimes was silent because he is testing us. ஸோ தேவனுடைய காலமும் சோதனையும். ஸோ அல்லேலூயா. ஸோ இந்த 7 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இதனால யாரெல்லாம் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம், இது ஆன்லைனில் பார்த்து கொண்டு இருந்தாலும் சரி, இந்த ப்ரேயர்ஸ் எல்லாமே ஏன் அன்ஆன்சர்ன்றது இந்த 7 கேட்டகரியில் இருக்குதா, இந்த 7 கேட்டகரியில் நம்ம இருக்கிறோமா, இல்லை நமக்குள்ள இந்த 7 கேட்டகரி இருக்கான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க ப்ரேயர் பண்ணா ஆண்டவர் காது கொடுத்து கேட்பார். ஹல்லேலூயா. உங்க ஜெபத்தை பார்ப்பார், பதிலளிப்பார். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க ஜாலியா ஃப்ரெண்ட் மாதிரி பேசலாம் அவர் கூட. புரியுதுங்களா? ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் ரொம்ப இஸ் அவர் ஃப்ரெண்ட். ஆக்சுவலா இஸ் அவர் குட் ஃப்ரெண்ட். ஒரு சிநேகிதர் போல இருக்கிறேன்னு சொல்றாரு. ஸோ அது இருக்காருன்னா சிநேகிதர் இப்போ கேட்டால் நான் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் அவர் ஜீசஸ் பண்ணுவாரு. நாம் இதெல்லாம் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ இன்றைக்கு நாம் அதை குறித்து நாம் மிக வேகமாக போகலாம். முதலாவது காரியம், இருதயத்தின் பாவம், the sin in the heart. இதை குறித்து பார்க்கும்போது சங்கீதக்காரன் 66:18, நான் என் இருதயத்தில் அக்கிரமத்தை செய்தேனானால் கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்க மாட்டார். ஸோ இருதயத்திலே நாம் அக்கிரமம் என்றால் the iniquity in my heart. ஸோ நாம் இருதயத்தின் பாவம் என்றால் இதெல்லாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஸ்டின் கேட்கலாம். இதற்கு நமக்கு உதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கிறது ஆபிரகாம் செய்த பாவம் என்ன என்று கேட்டீங்கன்னா, அது பாவமே கிடையாதுன்னு நினைச்சிருக்கலாம் அந்த காலத்துல. ஆனால் அது தேவனுக்கு முன்பாக ஒரு பாவம். ஆகார் என்பது அவங்க வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண். அவர்களுக்கு தேவன் குழந்தை கொடுப்பார் என்று சொன்னார். கரெக்டா? God told Abraham and Sarah that you will be getting a son, right? That is the given by God. பட் இவங்க அந்த வார்த்தையை கேட்காம இந்த அம்மா என்ன பண்ணாங்க, சாரலாமா நமக்கு குழந்தை நீங்க பிறக்க போகுது, நீங்க பேசாம இந்த வேலைக்காரி அம்மாவோட சேர்ந்து நீங்க ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அவள் இப்படி செய்கிறாள். இதை செய்யும் பொழுது அதன் நிமித்தமாக தான் இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆபிரகாமின் முதல் மகன் இஸ்மவேல் என்ற ஒரு குழந்தை பிறக்குது. இது பாருங்க, இது காட்ஸ் ப்ராமிஸ் கிடையாது. சில நேரத்தில் நினைக்கலாம் கடவுள் ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுப்பார்னு வச்சிருப்பாரு, வெயிட் பண்றது கிடையாது. சரி இதுவாது போட்டோமே, இதுவாது கிடைச்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அது கடவுள் சித்தம் இருக்கான்னு செக் பண்ணணும். இது பாருங்க, இந்த தவறான ஒரு தேவனுடைய சட்ட திட்டங்கள்னு பார்க்கணும். சட்ட திட்டங்கள் குறித்து நாம் நிறைய காரியங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தோம்.
தேவனுடைய சட்டதிட்டங்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த முதலிலே தேவன் உலகத்தை அழிக்கும் போது நோவாவின் காலத்தில் அழித்தார். எதற்காக அழித்தார்ன்ற ரீசன் தெரியுமா உங்களுக்கு? Why God destroyed the world first time through the floods? Because the reason is அக்கிரமம் என்ன பெருத்திருக்கு, உலகத்திலே அக்கிரமம் என்ன அக்கிரமம் பெருத்திருக்கு என்ன. What is the reason behind that? தேவ புத்திரர் மனுஷ புத்திரரோடு சேர்ந்தார்கள். ஹல்லேலூயா. So அது என்ன அர்த்தம், என்னப்பா சொல்றீங்க? What you are talking? What's the God man and the normal man? So தேவபுத்திரர், சில பேர் வந்து சயின்டிஃபிக்காக ரீசன்லாம் எடுத்து இந்த கூகுளெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் சொல்லுவாங்க, அது வந்து தேவதூதர்கள் அங்கேருந்து வந்தாங்க, வானத்துலேருந்து அவங்க வந்து இங்கே பெண் கொண்டார்கள், அதனால தான் ஜெயின்ஸ்லாம் பிறந்தாங்கன்னு ஒரு தியரி சொல்லுவாங்க. அந்த தியரிலாம் ஒன்றுமே கிடையாது. ஆக்சுவலாக அக்கார்டிங் டு பைபிள் ஏஞ்சல்ஸ் டசன்ட் ஹேவ் த ஃப்ளஷ். புரியுதுங்களா? ஏஞ்சலுக்கு வந்து உடல் கிடையாது. அவங்க வந்து எப்படி இருப்பாங்க? ஆவியில தான் இருப்பாங்க. தேவன் வந்து அவங்க சரீரத்தை படைக்கவில்லை. நம்ம படிச்சவங்க முன்னாடி நமக்கு மட்டும் தான் தேவன் சரீரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ தட் இஸ் இம்பாசிபிள். ஸோ அப்போ யார் அந்த தேவபுத்திரர் மனித புத்திரர்னு பார்த்தீங்கன்னா, தேவபுத்திரர் என்பது ஒழுங்கமாக நடந்து தேவனை போல வாழ்கிறவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் இருக்கிற பிள்ளைகள், நடக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் தேவபுத்திரர் எனப்படுவார்கள். மனிதர்கள் என்ற பூலோகத்தில் இருக்கிறவர்கள், தேவனோடு சேராமல் தன் சொந்த இஷ்டமாக செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் உலக மனுஷ புத்திரர். ஹல்லேலூயா. So we are the God's son or we are from the human? We are from God's son. Amen. Praise God. So அந்த வேலை அதனால தான் உலகத்தை வந்து தேவன் என்ன பண்றாரு, டோட்டலா அலிஸ். என்னடா இவங்க சொன்ன பேசுகிறேன். அப்போ அவ்வளோ ஒரு கோபப்பட்ட தேவனு உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன்னு சொன்னார். வானத்து நட்சத்திரங்களை பார், அதே போல உனக்கு குழந்தைகள் இருக்கும். பூமியில் உள்ள மணல்களை பார், கடல் மணலில் இருக்கிற என்ன முடியுமோ அந்த அளவுக்கு குழந்தைகளை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லும் போது அவர் கேட்காமல், வெயிட் பண்ணாமல், அவசரப்பட்டு இதை செய்தார்கள். இதனால கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பாருங்க, 13 வருஷம் தேவன் பேசாமல் இடைப்பட்டார். அல்லேலூயா. 13 வருஷம் ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உறவு கிடையாது. அல்லேலூயா. இன்று பிரியமானவர்களே, நாம் இங்கே வந்து இருக்கிறோம். You see, that is a 13 years silence from God because of the Ishmael birth. So you can see this in the reference in the Genesis 16:16 and Genesis 17:1. So இதை பார்க்கும்போது 13 வருஷம் ஆண்டவர் பேசவில்லை. இன்று யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோம், தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறாரா? நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், நாம் ஜெபம் செய்கிறோம், பைபிள் படிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். தேவன் நம்ம கூட பேசுறாரா என்பதை குறித்து யோசிச்சு பார்க்க முடியும். தேவனுக்கு சித்தமில்லாத, பிரியமில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம வச்சிருக்கிறோம், கடவுள் பிடிக்காத காரியத்தை ஏதாவது செஞ்சிருக்கோம் அப்படின்னாக்கா, அதை கண்டிப்பாக நாம் அதை மன்னிப்பு கேட்டு தேவனிடத்திலிருந்து நாம் அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஜீவிக்கும் போது தேவன் நம்ம ஜெபத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இதுதான் முதலாவது காரியம். ஆபிரகாம் ஆண்டவரை விட்டு விலகி போகும்போது அவருடையக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 13 வருடம் டிஃபரன்ஸ், பேசாமல் இருந்தார். 6 வருஷங்களை கொடுத்து நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அடுத்த காரியம், இன்னொரு பாவம் என்ன கேட்டால், சவுல் ராஜா பத்தி எத்தனை பேர் தெரியும்? கிங் கால் சவுல். ஓகே, சால். இந்த சால் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா, 1 சாமுவேல் 26:8 பாருங்க, அவர் and Saul engaged to the Lord did not answer either by dreams or by prophets. So the Saul வந்து பாத்தீங்கன்னா கடவுளோடு இருந்தவர், ஜெபம் செய்தவர், தேவனோடு ஐக்கியப்பட்டவராக இருந்தார். ஆனால் தேவன் சொன்னார், நீ போய் அமலேக்கிலே போய் அடித்து நொறுக்கி சகலத்தையும் நொறுக்கிட்டுவான்னு சொன்னார். எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு வாடான்னா, ஆளுங்க எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு அங்க இருக்க பொருள், ஆடு மாடு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாப்ல. இதான் நல்லா தானே இருக்கு. இதுதான் அது தேவனுக்கு ஒரு அருவருப்பான டிஸ்ஒபீடியன்ஸ் ஃப்ரம் த காட். இன்று நிறைய நேரங்களில் நம்ம கூட சில அற்பமான காரியத்தை இப்படி தான் செய்து கொண்டு இருக்கிறோம். தேவன் சில நேரத்தில் பேசாத, இவங்க கூட பேசாத, இல்லை இவங்க கூட இந்த சவாசம் உனக்கு வேண்டாம் அப்படின்னா பேசலாம் மாட்டாங்க, எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க கொடுக்குற கொள்கட்டை போய் சாப்பிட்டுருவாங்க. வீட்டில் போய் கொள்கட்டை புத்தி அவங்க வீட்டில் போய்ட்டு அப்படிங்களா கொடுங்க, தீபாவளி பலகாரமா வேற என்ன இதுன்னு, இந்த பொங்கல் அன்னைக்கு கொடுங்க டேஸ்ட் பண்ணுங்க, சாப்பிட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பற்றி குறை சொல்லவே இல்லை. போயிட்டு அவங்க கூட அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் என்ன ஆகும், அவங்க பூஜை போடுவாங்க, நீங்களும் பூஜையில் அவங்களை உட்காருவேன், என்ன பண்ணுவாங்க, அப்புறம் உனக்கும் அந்த குங்குமம் போட்டுலாம் எடுத்து உங்க நெத்திலையும் வைப்பாங்க. அது தேவையாது. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆச்சுன்னா வாப்பா ஒரு பெக்கு போடுவோம் சொல்லிட்டு சேர்ந்து அதையும் குடிப்பாங்க. அப்படிதான் பாவம் உள்ள வரும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு இதுதான் அந்த ஆரம்பத்திலேயே டிஸ்ஒபீடியன்ஸ். அவங்களோட சேர்க்கை சேராதனா சேரக்கூடாது. இது மட்டும் பரவாயில்லைங்க, சும்மா கூப்பிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் தானங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு சோஷியல் கேதரிங் தானங்க, சும்மா போயிட்டு வராங்க. நோ, அங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு போயிடும். பாருங்க, திஸ் இஸ் த ஒன் பார்ஷியல் ஒபீடியன்ஸ். Now people are doing obedience with God, but that is a partial obedience.
சர்ச்சுக்கும் வருவாங்க பார்ஷியலாக, அடுத்து பார்ஷியலாக அங்கேயும் ஈவினிங்கும் அங்கேயும் போவாங்க, பார்ட்டிக்கும் போவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது தேவன் God won't answer. It's like a sin. ஏனென்றால் நீ தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தோடு தேவன் வந்து சில பேரை ஆசீர்வதிக்கிறதுக்கு வச்சிருப்பாரு, சில பேரை ஆசீர்வதிக்காம வேற காரணத்துக்காக வச்சிருப்பாரு. அவங்களோட கூட உருவாயிட்டு அவங்களோட நம்ம சேர்ந்து இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் இந்த சால் பாருங்க, தேவனுக்கு முன்பாக விரோதமாக இருக்கிறான் ஜனங்க அழித்து போடணும். அழித்து போடாம இதுதானே ஆடு மாடு தானே, இது என்ன பண்ண போது பெருசு, இது கொஞ்சோண்டு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு. நான் கூட சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் வந்து ப்ரேயர் பாஸ்டர் ஃபேமிலியும் போது இதெல்லாம் இந்த வீட்டில் போய் எதுவும் சாப்பிடக்கூடாது, எங்கள் வீட்டில் போய் எதுவும் சாப்பிடாதான்னு சொல்லுவாங்க. ஆனால் பிறகு திருப்பதி லட்டு ரொம்ப பிடிக்கும், போய் சாப்பிட்டு வருவேன். யாராவது பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க சின்ன வயசில், இப்போ இல்லை சின்ன வயசில் போய் நைஸாக எங்கள் பாட்டி கொடுப்பாங்க. அவங்களாம் வந்து ஹிந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்களாம் பார்க்கும்போது கொடுக்கும்போது நைஸாக டேய் சாப்பிட்டு போயிடுறா அப்படின்னு அப்படியே சாப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அற்ப சின்ன சின்ன விஷயங்கள், இந்த அற்பமான ஒரு காரியம் அது வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுதான் பெரிய பிரச்சனை, டிசோபீடியன்ஸாக போகும். ஸோ இதை பாருங்க, இதனால தான் அங்கேயும் காட் சைலன்ஸாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பாவத்தை பண்ணுறானே, இன்னைக்கு பாவம் பண்ணுற எல்லாருமே தவறு செய்கிறது சகஜம். ஆனால் மன்னிப்பு கேட்டு நாம் தேவனிடத்தில் அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் கேட்காம மேலே மேலே தப்பு, அடுத்த தப்பு என்ன பண்ணுறான், குரி கேட்க போகிறான். அங்கே போயிட்டு குரியா அஞ்சனம் பக்கம் ஸ்திரீட போயிட்டு, அப்போ இன்னும் கோபம் வருது. ஆல்ரெடி பிரச்சனை, இன்னும் பிரச்சனை மேலே பிரச்சனை, இன்னும் தவற பண்ணும், இன்னும் கோபாக்கினாய் பாருங்க. கடைசியில் அந்த டிசோபீடியன்ஸ்னால அவனுடைய எல்லாத்தையும் தேவன் வந்து விட்டுறாரு. ஸோ இன்னைக்கு ப்ரெசன்ட் லைஃப்பை பார்க்கும்போது நிறைய பேர் அப்படிதான் இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத பார்ட்டிகல்ஸ் போடுறது, தேவையில்லாத ஒரு சவாசங்களை வைத்து கொண்டு பீப்புள்ஸ் nowadays they are going for the drinking in the parties and illegal affairs and against the God's plan. அத நம்ம எதுக்காக நாம் தேவகுமாரர்கள் தேவபுத்திரர் என்பதை மறந்து விடுகிறார்கள். who we are the God's son. The peoples we are nowadays, we are forgot about the God's son who we are, and we are going into the normal human beings. So if you do the sin like this and if you pray, the prayer doesn't work. God won't answer your prayer. So நமக்குள்ள ஏதாவது பாவங்கள், ரகசிய பாவங்கள், தெரிந்த பாவங்கள், எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதை நாம் விட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நேரடியாக ஜெபத்தை கேட்கிறார். Hallelujah. Immediately God will answer your prayers. Amen. இரண்டாவது காரியம், the wrong motives. என்னப்பா ராங் மோட்டிவ்ஸ், தவறான நோக்கங்களோட. எப்படி தவறான நோக்கத்தோட ப்ரேயர் பண்ணணும்னா பாருங்க, யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். Hallelujah. So you ask and do not receive because you ask amiss and you may spend it on your own pleasures. So பார்க்கும்போது இச்சைகளை நிறைவேற்றும்படி தகாத முறையா கேட்கிறது. இங்க பாருங்க, இங்க ஒரு சைமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இங்க அப்போஸ்தலர் உபதேசத்துல பார்க்கும்போது அவங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள் தேவன் போயிட்ட பிறகு ஊழியங்கள் எல்லாம் ஸ்தாபித்து அவங்க ஒரு இடத்திலும் அற்புதம் செய்கிறார்கள். பேய்கள் அங்கே ஓடப்படுகிறது, குஷ்டரோகிகள் சுகமாகிறார்கள். இந்த அற்புத வரங்கள் எல்லாம் பண்ணும்போது அந்த ஊர்ல பிலிப்பு போகும்போது இந்த சிமியோன்றவன் என்ன பண்றான், அந்த ஊர்ல அவன் வந்து மாய விதைகள்லாம் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஊர்ல என்ன பண்றாரு, அவரு ஆல்ரெடி இவன் தான் மிராக்கிள்லாம் பண்றது, எல்லாருக்கும் மாயஜாலம்லாம் பண்ணிட்டு. இன்னைக்கு பாருங்களேன், அவன் அந்த மாதிரி பண்றது. நீங்க வீட்டில் சென்று வாசிங்க, அப்போஸ்தலர் 8:18-20 வரைக்கும் பாருங்க. அந்த 18ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஃபுல்லா பாருங்க. அவரை ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க, இவரோட தேவன் இருக்கிறாரு போல, அதனாலதான் இவ்வளவு அதிசயம் அறுத்து நினைக்கிறேன். இன்னைக்கு நல்ல பிரியமான தேவ ஜனமே, ஜஸ்ட் இதை நீங்க கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயும் நிறைய இடத்துல அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பூனா ஒரு 10 பேர் இப்படி விழுவாங்க, இந்த சைடு ஒரு 50 பேர் விழுவாங்க. எப்போ எதுக்குப்பா நீங்கள் உழவு வைக்கிறீங்க, எழுந்து நிற்க வைக்கணும், உழவு நல்லா இருக்கணும், பிடிச்சி தள்ளுறீங்க, எல்லாம் அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம நினைக்கிறோம், ஐயோ ஊழியக்காரர்கள் தேவனுடைய பிரசன்ஸ் நினைக்கிறோம். இன்னைக்கு அங்கே தான் நடக்குது பாருங்க. அந்த இடத்துல இருக்கிற மனுஷன், இந்த சிமியோன், அவன் தேவனுடைய பிள்ளை என்று ஜனங்கள் நினைக்கிறார்கள். இது இப்போதைய கதை கிடையாது, இதெல்லாம் திஸ் இஸ் இந்த 21st AD நடக்கிற விஷயம். அப்பயே வந்து ஒரு அற்புதம் நடக்கும்போது கடவுளுடைய பிள்ளை பிள்ளை நினைச்சிட்டு இருக்கிறான். அவன் கடவுளுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்றது என்ன அர்த்தம்னா, அங்கே பிரசங்கம் பண்ணும்போது, பிலிப்பு பிரசங்கம் பண்ணும்போது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் பிரசங்கம் பண்ணும்போது என்ன தெரியுமா ஆகிறது, இவர்கள் ஆச்சரியப்பட்டு பரிசுத்தாவியை பெறும்போது, என்னங்க இது இதோட பயங்கரமா இருக்குது, எல்லாத்தையும் ஃபோன் ஓட்டிடுச்சு, இவ்வளோ பவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே என்ன பண்றாங்க, வந்து நான் பணம் தரேன், எனக்கு இது எவ்வளோ, எனக்கு இந்த இதை கொடுங்கன்னு கேட்கலாம். ஸோ மோட்டிவ் எண்ணம் பெருமுக்கு வந்து பரிசுத்தமாக தேவனுடைய இதுக்காக ஊழியத்துக்காக வரல. நம்ம ஆல்ரெடி மெஜிஷியன்ஸு, இந்த ஸ்கில் நம்ம வாங்கிட்டோம்னா, காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா இன்னும் நிறைய மிராக்கிள் பண்ண எவ்வளோ ரூபான்னு அவன் அது கிடைக்காம போயிடுச்சு அவனுக்கு. பார்த்தீங்களா? ஸோ ராங் மோட்டிவ்ஸ் இன்னைக்கு வந்து அவங்க அப்படி பண்ணிட்டாங்க, எனக்கும் அதே இது வேணும்,
இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க மாதிரி எனக்கும் அதே ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம பண்ணக்கூடாது. ஒருத்தங்களை பார்த்து அதே போல் நமக்கு வேண்டும் நினைக்கக்கூடாது. அதற்காக அந்த ராங் மோட்டிவ் ஆஃப் த ப்ரேயர் மோட்டிவ் உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவிலை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவாகிய பரமபிதா தேவன் நமக்கு என்ன வேண்டும் என்று ஜெபம் பண்றதுக்கு முன்னாடியே அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. So God knows what we want before we do prayers. We badly people, we know what to give for our children, but Jesus knows what to give. Amen. So our motive of the prayer should be not in the wrong mode. Hallelujah. So இதை குறித்து பார்க்கும்போது இரண்டாவது உதாரணம் பாருங்க. ஒரு பரிசேயர்கள். யாருப்பா பரிசேயர்ஸ்? The people who do the ministries in front of the church. அவங்க பாருங்க, அவங்களும் எல்லாருமே யார் ரொம்ப நல்லவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க சொல்றாங்க, நான் தான் வாரத்திற்கு I fast twice in a week and I give tithes. நான் தசம்பாகம் கொடுக்கிறேன், வாரத்துக்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், நான் அவ்வளோ கரெக்டாக இருக்கேன், நான் தான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீ பாவி. தேவன் சொல்ற அடுத்த காரியம் பாருங்க. His motive was pride, not humility. அந்த தாழ்மையில அடுத்து பாருங்க, அந்த டாக்ஸ் கலெக்டர் ஆயக்காரன் ஊரெல்லாம் வட்டி வாங்கி சாப்பிட்டுப்பான். டாக்ஸ் கலெக்டர் எல்லாம் வட்டிக்கு வட்டி எல்லாம் வாங்கி வச்சான். நான் பாவியான என் மேல் இரக்கமாய் இரும். பிரியமானவர், இந்த செகண்ட் திங் we are going to learn about the wrong motives. பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரியுங்களா? நான் பரிசேயரை குறை சொல்லலை இங்க, நல்லா கேட்டுக்கோங்க. I am not complaining about the Pharisees. They are good. They did good thing, right? They did the fasting and they prayed. But the thing is, அந்த எண்ணம் என்னன்னா, அவன் என்ன அவன் பாவி, நான் ரொம்ப பரிசு, நான் நல்ல வெள்ளை சட்டை போட்டிருக்கேன், நான் தான் ரொம்ப பரிசுத்தேன். இதுதான் அந்த எண்ணம் தான். அந்த எண்ணம் நீங்க ஆறும்போது என்ன ஆகும்? தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், நீ தாழ்த்தப்படுவனும் உயர்த்தப்படுவான். ஹல்லேலூயா. சோ இதைத்தான் இன்று நிறைய பேர் இந்த பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் குறித்து பார்க்கும்போது இன்னைக்கு விழுந்து போறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சோஷியல் மீடியாலாம் பார்க்கும்போது, you hear so many ministers of God, the people of God, they are doing these things because why they are into the things, wrong things, because the pride. அவங்க உண்மையாக தான் ஊழியம் பண்ணியிருப்பாங்க, நல்ல கடவுளுக்காக அந்த பரிசுத்தத்தில். யார் தெரியுமா? இவன் என்ன, இவன் ஏதோ இது பண்ணுறானே. இந்த வேலையை கூட நான் ஒரு ஊழியக்காரரை கொடுத்து நான் சொல்கிறேன், பேர் சொல்ல. ஒரு ஊழியக்காரர் ஒரு நல்ல ரொம்ப உண்மையாக உத்தமமாக ஊழியம் பண்ணி, அதாவது பார்த்தீங்கன்னா தன் பிள்ளைங்களுக்கு கூட எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட்டு காப்பி இதெல்லாம் கூட வாங்கி வீட்டுக்கு பண்டம் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் மற்ற என்ன சொல்கிறது, ஊழியம் சர்ச்சுன்னா உடனே தூக்கிட்டு இருக்குதுன்னா கூட எடுத்து கொடுத்து நல்லா ஊழியத்துக்காக கடவுளுக்காக காலைல நைட்டும் போகிற ஊழியக்கார். ஆனால் அவருடைய சொந்தக்காரர் 2 தெரு தள்ளி தான் இருக்காங்க. அவங்க மாமா மச்சான் வர வேணும். அவர் ஒரு சபை நடத்திட்டு இருக்காரு அந்த ஏரியாவில். அவர் என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் எவனோ ஒருத்தன் ஒரு டப்ஸா கதை விட்டுருக்கான். டெல்லியிலேருந்து உங்கள் சபைக்கு நாங்கள் கட்டித்தரோம், நீங்கள் 10 லட்சம் கொடுத்தீங்கன்னா 1 கோடி ரூபா பணம் தருவோம் சொன்னோடனே, இதை நம்பி இவர் இந்த காணிக்கிட்டப்போ அந்த காசு இது எல்லாம் கொடுத்து 10க்கு சபைக்கு வர பிலிவர்ஸ் எல்லாம் காசை வாங்கி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாரு. கொடுத்து அவன் வாங்கினாங்க, அவ்வளோதான். அப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பாஸ்டர் இன்னொரு ஒரு 10 கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிச்சிடலாம், ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாம் எல்லாம் முடிஞ்சு அக்ரிமெண்ட் அது எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னோடனே அடுத்து அதையும் கொடுத்து எல்லாம் போய் சர்ச் பிலிவர்ஸ் வரலாமா, நீங்கள் பணம் இல்லையா, கழுத்தில் போட்டுக்கிறத கட்டுங்க, எடுத்து கொடுங்க, அந்த நகையை கொடுங்க எல்லாம் வச்சு பாஸ்டர் பயணமாக செஞ்சுட்டார். இதில் இந்த சபையில் உள்ள அந்த நபர் அந்த பிலிவர்ஸ் எல்லாம் வெளில வந்துட்டாங்க. வெளில இந்த போதை சபைக்கிட்டு வந்தோடனே இவருக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு, அவன் அப்படிதான், அவன் ஒரு லூசு பையன், எங்கள் காசு ஒழுங்காக வச்சுக்க தெரியாது, இதெல்லாம் இப்படிலாம் பண்ணால் இதுதான் நடக்கும், நீங்களும் வாங்க எங்கள் சபைக்கு வாங்க 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 சொல்லி எல்லாரையும் சபைக்கு எல்லாம் கூப்பிட்டு எல்லா சபையில வச்சுட்டு அங்கே சபைக்கு வரும்போது தான் அது மெசேஜ்லாம் வேறு சொல்கிறது. பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. நீ பண ஆசை எல்லா தீவுக்கும் பேராக இருக்குது, நீ இப்படி பண்ணுறான், நீ இப்படி காட்டுங்க கை எல்லாரையும். எத்தனை கை நம்மளை காட்டுது? 3. இது யாரை ஒருத்தர் நம்ம கையை இப்படி காமிக்கிறீங்க, அந்த 3 கை நம்மளால திருப்பி காட்டும். இது அவங்களுக்கு தெரியல அந்த பாஸ்டருக்கு. காலங்கள் போச்சு, சபைக்கு வர பிலிவர்ஸ் நிறைய பேர் பிலிவர்ஸ் வராங்க. அந்த சர்ச்சில் பாதி சபை அப்படியே உடஞ்சி அந்த பாதி சபை அப்படியே இங்கே வந்துச்சு. இந்த ஜனங்கள்லாம் இந்த சபைக்கு வந்தாச்சு. நாட்கள் சென்றது. பெருமையின் உச்சம். பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஹல்லேலூயா. நீ ஒரு தவறு செஞ்சதா கூட முதலாவது காரியத்தில் நாம் தவறு பாவத்தை குறித்து பார்த்தோம். சின் இருந்தா நம்ம தேவனோட போக முடியாது. அந்த பாவத்தை நாம் அறிக்கையிட்டு நாம் தேவனத்தில் போகும்போது பாவத்தை மன்னிக்க தேவன் நல்லதாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தன் பாவத்தை அறிக்கை செய்திருக்கணும், இரக்கம் பெறுவான்.
ஆனால் செகண்டு பெருமை உள்ளவனுக்கு வந்து நீ பாவம் பண்ணியிருக்க மாட்டேன், நீ எப்பா நீ நல்லவனாக தான் இருந்திருப்ப, ஆனால் அவன் அப்படி பண்ணிட்டானா, நான் அப்படி கிடையாது அப்படி நினைச்சா தேவன் எதிர்த்து நிற்க. நீ வந்து அது செய்யணும்னு யாருக்குமே தெரியாது, அது பாவம்னு தெரியாத ஒரு பெருமை உள்ள வந்து பல நாட்கள் போச்சு. எந்த ஊழியக்காரை கொடுத்து நீ அவன் பணம் 1 ரூபா கொடுத்து 20 லட்சம் கொடுத்தியோ, நீ கடைசியில் 1 கோடி ரூபாய்க்கு கொடுத்து மாட்டிக்கிட்ட. நீ அதே பிரச்சனை, பணம் தராங்க அது தராங்கன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் 1 crore வரைக்கும் நினைக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் பணம் கொடுத்து பிரச்சனையாகி அது ஒரு ப்ராப்ளம் ஆகி அதன் தமாக எந்த சபையிலேருந்து அங்கே பிரிச்சுட்டு பாதி பீப்புள்ஸ் இங்கே வந்தாங்களோ, இந்த சபையில் பாதியில் முக்காவாசி போயிடுச்சு. ஸோ பிரியமானது, ரொம்பவும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா, நல்லது. ஆனால் அந்த பரிசுத்தத்திலே உங்களுடைய தாழ்மை முக்கியம். ஹல்லேலூயா. நான் ஒரு பாவி என்று அழ வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம குறித்து நாம் தேவனிடத்திலே என் மன்னிங்க ஆண்டவரே, பாவியான என் மேல் இரக்கமாயிரும். தேவன் ஒருவரை தவிர யாரும் பரிசுத்தம் இல்லை. தாய் சொல்றேன், தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தார். நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சோ நம்முடைய ராங் மோட்டிவ் இந்த காரியங்களை குறித்து பார்க்கும்பொழுது நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்மளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கும் பொழுது ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. So this is the second thing. So தவறு செய்தவர்கள் குறித்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ராங் மோட்டிவ்ஸ் குறித்து பார்த்தோம். இதுல குறித்து பார்க்கும்போது பாருங்க, நிறைய நேரத்தில் இன்னைக்கு நம்ம நினைக்கலாம் நம்முடைய ஓன் வில் நம்ம இது செய்கிறோம், எல்லாம் நம்மளோட ஜாப் குறிக்கட்டும், ஒர்க் பர்மிட் ஆகட்டும், ஒரு பிஸ்னஸ் காரியம் ஆகட்டும், எல்லாமே பிளான் போட்டிருப்போம். என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறோம், பிஸ்னஸ் பண்ண எல்லாம் முடிஞ்சிருக்கும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த பிஸ்னஸை கொஞ்சம் ஓகே பண்ணிடுங்க, லைசன்ஸ் ஓகே பண்ணிடுங்க, ஆண்டவரே இந்த வேலையை எனக்கு ஓகே பண்ணணும், அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து முன்னாடியே தேவனத்தில் கேட்கும்பொழுது தேவன் நமக்கு அதுக்கான காரியங்களையும் கொடுப்பார். லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல கூட சரி, எல்லாத்துலேயுமே நம்ம we need to ask God. Amen. ஸோ நிறைய பேர் எல்லாமே நாங்களே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சில பேர்லாம் பார்த்துப்பாங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம். ஸோ அதெல்லாம் கூட தேவனத்தில் கேட்கும்பொழுது தேவன் நமக்கு வேண்டிய காரியத்தை தேவன் நமக்கு நிச்சயமாக தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ நமக்கு என்ன வேண்டும், வாழ்க்கையில் சின்ன காரியமாக அந்த அசெட்ஸ், ஒரு வீடு வாங்க போறீங்களா, அல்லது ஒரு பிஸ்னஸ் காரியமோ, ஒரு வேலையோ, உங்களுடைய படிப்பு என்ன படிக்க வேண்டும், பிள்ளைகள் படிக்கிறீர்கள், காலேஜ் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் என்ன படிப்பு போகிறோம்னா கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கேட்டோன்னே ஆண்டவர் அப்படி மேலே நிறைய பேச மாட்டார், வார்த்தை மூலமாக பேசுகிற தேவன். ஹல்லேலூயா. The God will talk to us to these words. Amen. வசனமாக, ஒரு ஊழியக்காரன் மூலமாக உங்களுக்கு பேசுவார். ஹல்லேலூயா. ஸோ நம்முடைய மோட்டிவ் இஸ் தி செகண்ட் திங். மூன்றாவது காரியம் குறித்து பார்க்கும்போது the lack of faith. அதாவது மூன்றாவது காரியம் என்னன்னா lack of faith, விசுவாசம் இல்லாமல் இருப்பது. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, but let him ask in the faith with no doubting, for he who doubts is like a wave of the sea driven and tossed by the wind. ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது நிறைய பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தேவன் இதை செய்வாரா செய்ய மாட்டாரான்னு ஒரு எண்ணம் அப்படியே இருக்கும். பண்ணுவோம், பண்ணி பார்த்துடுவோம், தேவனை செஞ்சா வந்தா வரட்டும் அப்படின்னு. பிரியமான தேவச்சனமே, இந்த முதல் 2 காரியத்தை குறித்து பார்த்தோம். உன்னிடத்துல பாவம் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்து தவறான ஒரு ராங் மோட்டிவ் இல்லாமல், மூன்றாவது காரியம் விசுவாசத்திலே நாம் எதை கேட்டாலும் தேவன் செய்வார். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பாருங்க, அங்க எபிரேயர் 3:19, so see that they could not enter in the because of unbelief. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தை கொடுத்தார், அவங்க விசுவாசிக்கல. இப்ப நம்மலாம் வந்து அற்புதத்தை நேரில் பார்க்கல, we didn't see any miracles, but அவங்க செங்கடல் 2 பிளக்குதுங்க, சினிமா படத்துல பாக்குற மாதிரி அவ்வளோ அற்புதத்தை நேராக பார்த்துருக்காங்க. சாப்பாடு வேணும் போது மேல இருந்து மண்ணா கொட்டுது, மேக ஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம். யோசிச்சு பாருங்களேன், மதியானம் பகல்ல போக வெயில் அடிக்கும், மேக ஸ்தம்பம் வெயில் அடிக்காம கால் சுடாது, ஓகேங்களா, இரவுல குளிரும், அதுக்கு அக்கினி ஸ்தம்பம் மேல. என்ன ஒரு மிராக்கிள். நன்றி கெட்டவர்கள், புரியுதுங்களா, எந்த அளவுக்கு மிகவும் நன்றி கட்ட ஒரு ஜனங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவன் செய்வார்ன்றதுக்காக பொறுமை கிடையாது. நீங்க எல்லாமே செபிப்பாங்க, பொறுமையை இழந்து போய்விடுவார்கள். இதனாலதான் இன்னைக்கு சாரா பாருங்க, அந்த ஆபிரகாமுடைய மனைவி ஆண்டவர்கள் குழந்தையை தருவேன் என்று சொன்னாலும் அந்த விசுவாசம் இல்லாமல் என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு எங்க ஆண்டவர் 100 வயசு எங்க குழந்தை கொடுப்பார். தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர், நாம் கண்டிப்பாக விசுவாசிக்க வேண்டும். அடுத்த காரியம் பாருங்க, 2வது பேதுரு கடல்ல இருக்கும்போது தண்ணி மேல நடந்து வாப்பானும் போது பயப்படுறாரு, காலை வைக்க. யோசிச்சு பாருங்க, நம்மளா இருந்தாலும் நானும் பயப்படுறேன், எல்லாரும் இருந்தாலும் யாருக்கா இருந்தாலும் பயம் இருக்கதான் செய்யும்.
எப்படி ஆனா அந்த பயத்தை நாம் போக்குறது தேவன் தான். கரெக்டா? சில பேர் பாத்ரூம் போனா பயம், இருட்ட பார்த்தா பயம், ரைட் இல்ல பார்த்தா பயம். ஆனா பயப்படாதீங்க, தேவன் வந்து கண்டிப்பாக அந்த பயத்தை போக்குப்பாரு. ஹல்லேலூயா. சோ அந்த பேதுருக்கு அதான் பிரச்சனை. பேதுருக்கே அந்த பிரச்சனை தான். நம்ம சின்ன பசங்க, நமக்கு என்ன, பேதுருக்கு வந்து அங்க வந்து பயம். என்னது, என்ன பயப்படாமல் வாப்பா அப்படின்றாரு. So is anything too hard for the Lord? Hallelujah. Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? Hallelujah. நம் தேவனால் ஆகாத காரியம் மட்டுமில்லை. நாம் கேட்கும்போது, விசுவாசமாக கேட்கும்போது சகலமும் நன்மையாக நடக்கும். ஹல்லேலூயா. சோ இங்கே பாருங்க, அந்த பேதுரு அந்த விசுவாசம் இல்லாமல் காணப்படுறார். இன்னைக்கு இந்த விசுவாசம் என்பது குறித்து சில காரியங்கள் நாம் பார்க்கும்போது என்னுடைய பர்சனல் லைஃப்ல நடந்திருக்கு. இந்த ஊர்ல கேமனில் பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடி ஒரு ப்ரேயர் செல் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அந்த வந்து வாட்டர் ஃப்ரண்ட் கிட்ட நடந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் தெரியும், இங்கே ப்ரேயர் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஜெப கூட்டம் நடத்தும் போது அந்த ஓனர் பார்த்தா, நீ இந்த சும்மா ப்ரேயர் மீட்டிங் நடத்தக்கூடாதுன்னு சரிங்கன்னு சொல்லிட்டோம். சரிட்டு இன்னொரு கடைசியாக அதுக்கப்புறம் நம்ம இங்கே சர்ச்சைக்கு வரதுக்கு முன்னாடி, இங்கே இருக்கிறதுக்கு முன்னாடி கடைசி ஒரு வாரம் தான் பார்த்துக்கலாம், ஒரு நாள் தான் சொல்லிட்டு நாங்கள் நடத்திட்டோம். உபவாச கூட்டம் நடத்தி அதை முடித்தோம். உடனே எனக்கு ஆர்டர் வருது, இந்த மாதத்தோட காலி பண்ணிடு, ஆஃபீஸர் கிளம்பி பேக் பண்ணிட்டு போயிருன்னு டாப்பில். எனக்கா தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்னன்னா அட்வான்ஸுக்கு திருப்பி பணமும் கிடையாது, திருப்பும் என்ன பண்ண போகிறோம், எங்கே போக போகிறோம், அட்வான்ஸ் பணம் கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம், எந்த ஆஃபீஸ்க்கு போக போகிறோம், எங்கே போக போகிறோம், என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. என்னடா இது வேதனை, நமக்கு வந்த வேதனை, ஜெபம் கூட்டம் நடத்தி இதெல்லாம் தேவையா, அப்படி இப்படி வீண்டு உள்ள மனசு பேசிட்டு இருந்துச்சு. ஆனாலும் பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்க, இந்த விசுவாசத்தை குறித்து யோசிச்சு பார்க்கும்போது நல்லா கேட்கும். திஸ் இஸ் வெரி சீக்ரெட் பாயிண்ட். நீங்கள் யாராவது வீடு காலி பண்ணணும், ஆஃபீஸ் காலி பண்ணணும்னா, உங்களுக்கு ஜூன் 1 சொல்கிறாங்க நீங்கள் காலி பண்ணணும், ஜூலை 1 காலி பண்ணணும்னா எத்தனை நாள் முன்னாடி நீங்கள் பார்ப்பீங்க இடத்தெல்லாம்? 1 month பார்ப்பீங்கல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை. எல்லாம் பார்த்தேன், இல்லை பார்க்கல. காட் வில் டு. ஜூலை 25 ஜூன் 25 வரைக்கும் நான் பார்க்கல, இடமும் பார்க்கல, அட்வான்ஸ் கொடுக்கல, என்கிட்ட காசும் கிடையாது. ஃபர்ஸ்ட் காசு கிடையாது, அது ஒரு ரெண்டாவது விஷயம். ஏன் 2 மணி நேரத்தில் ட்ரை பண்ணோம். அந்த இடத்துல போனால் நீ எந்த டாக்குமெண்ட் கொடு, இந்த டாக்குமெண்ட் கொடு, செட் ஆஃப் பேப்பர்ஸ் வேணும், நீ எத்தனை என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், என் ஓனருடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட், அது இதுன்னா கேட்டு அதெல்லாம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் பொறுக்கி கொடுத்தா எல்லாம் ஓகே. ஆனால் மியூசிக் கிளாஸ்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்து என்ன, எனக்கு எதுக்கு யோசிக்க ஐடியாவும் கிடையாது. கடைசி 3 நாள் ஆச்சு. 3 நாள் ஆகும்போது பேதற்கிறது தான் தக்க அது என்னடா நடக்கும், அவ்வளோதான் பேக்கப், அடுத்து இந்தியாவா கிளம்பணுமா, ஊருக்கு மியூசிக் கிளாஸில் ரன் பண்ண முடியாதா, இங்கே பிஸ்னஸ் கிடையாதான் நம்பினேன். ஒருத்தர் கேட்டேன், இந்த மாதிரி இடம் இருக்கு, நீங்கள் இங்கே இந்த இது இருக்கா, வாங்க ஒரு இடம் இருக்கு உங்க எடுத்து வச்சிருக்கேன், வந்து பாருன்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போயிட்டு திறந்து காமிச்சாங்க. இங்கே கொடுத்த வாடகை விட அந்த வாடகை கொஞ்சம் கம்மியான காசு, ஆனால் பெரிய இடம். ஹல்லேலூயா. 3 நாள் முன்னாடி சரி இடம் பிடிச்சிருக்கு, காசு தரணும்ல, அப்போ சாவி தருவாங்க, என்னங்க சாவி வச்சுக்கோங்க எடுத்துக்கோங்கன்ட்டாங்க. காசு அதை பற்றி பேசவே இல்லை. சாவியும் கொடுத்து இதுவும் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. இது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, என்னுடைய ஆஃபீஸே நான் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அக்ரிமெண்ட்டுக்காக இந்த இடமே அந்த இடம் தான். ஆக்சுவலாக அதே இடமே எனக்கு திருப்பி கிடச்சிருச்சு. ஆக்சுவலாக அது வந்து வேற ஒரு கான்செப்ட். அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். காசு பொறுமையாக தான் அப்புறம் தான் கொடுத்தேன். நான் போனால் அந்த இடம் அவ்வளோ ஒரு நிறைய பேர் சொன்னாங்க, நீ இங்கே போயிட்ட பசங்களாம் வரமாட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வரமாட்டாங்க, நீ ரொம்ப தூரம் போயிட்டா யாரும் வரமாட்டாங்க, இடம்லாம் அப்படி இப்படின்ட்டு ஒருத்தவங்க ஒன்று சொல்கிறாங்க. நீ நம்ம வாழ்க்கையில் கூட பிரியமானவர், தேவனுக்காக நீ ஏதாவது செய்திருக்கலாம், செய்திருந்து அது நிமித்தமாக நன்மைக்கு தீமை அனுபவித்திருக்கலாம். என்னிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பமான காரியங்கள் சொன்னாலும் நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. சோ அந்த மாதிரி நடக்கும்போது என்ன பண்ண எல்லாம் சொல்லுவாங்க, காது நீங்க காரணம் நம்ம we have to believe in God. Amen. நாம் தேவனை விசுவாசம் கர்த்தர் பண்ணுவார்ப்பா, இல்லைன்னா பரவாயில்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு நமக்கு வரணும். ஆண்டவர் எனக்கு கண்டிப்பா வேணும்னு கேட்குற ஜனங்க இருக்கக்கூடாது. இருந்தாலும் ஓகே. என்ன ஆச்சு பாருங்க, அந்த இடம் ஆசீர்வாதமாக கொடுத்து அதோட பெரிய ஸ்பேஸு, நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே கூட அதிகமாக ஆகிட்டாங்க. எல்லாரும் யாரெல்லாம் வந்து இங்கே வரமாட்டாங்க, வராதவங்க ஒருத்தன் தான் போனான், ஒருத்தன் போனால் 5 பேர் வராங்க. அது இல்லையா, நல்லா அது ஃபாரினராக எல்லாம் நல்ல பசங்க வந்திருக்காங்க. நல்ல தேவன் அருமையான ஆசீர்வாதம் கொடுத்தாரு. அதை விட பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா, அங்கேயாவது வாடகைலாம் கொடுக்கும்போது அப்படி
ரெடி பண்ணோம், மாசமான கடைசியான வாடகை ரெடி பண்ணுறதே இந்த ஊரில் ரொம்ப பெரிய விஷயம். கேமன்ல 1 வருஷத்து வாடகை தேவன் கொடுத்தார். ஹல்லேலூயா. அது யார்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு? அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து, அவர் பாக்கெட்ல இருந்து வாங்கியாச்சு. அதில் இதுதான் தேவன் செய்கிற அதிசயம் பிரியமானவர்களே. சும்மா புடுங்கல திருடல, அவருடைய வேலையை பண்ணி கொடுத்தேன், அது கொடுத்தா இருக்கா. ஹல்லேலூயா. தேவன் நீ ஏன்ப்பா மாசம் மாசம் கஷ்டப்பட்டு இருக்க? நீ ஊழியம் தானே பண்ண. ஊழியம் நான் உனக்கு வந்து இன்னைக்கு நிறைய பேர் சாத்தான் இப்படி தான் ஏமாத்துவான். சாத்தான் will trick us. ஒரு பிரச்சனை கொடுப்பான். சோதனை இப்படி வந்தீங்கன்னா அவ்வளோதான், அப்படியே படுக்க வச்சிருவான். இப்போ தாளாட்டு பண்ண வேண்டிதான். நாம் அந்த நேரத்தில் தான் நாம் தேவனோடு இன்னும் பலப்பட வேண்டும், விசுவாசம் வேண்டும். தேவன் பார்த்துக்கோ. தேவன் இந்த ஊருக்கு எனக்கு கொண்டு வந்தாருன்னா இங்கே நம்மளை ஆஸ்வதிப்பார். உங்களை உட்கார்ந்துருக்க அனைவரையும் இங்கே கொண்டு வந்திருக்காருன்னா தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நீங்க உட்காந்துருக்க ஒவ்வொருவரும் உட்காந்துருக்கீங்கன்னா இந்த மெசேஜை கேட்குறீங்களா? இன்னைக்கு இதை நீங்க போய் மற்றவங்க சொல்லுவீங்க, அப்பா நான் இப்படி ஜெபிச்சேன், இன்னைக்கு பார்த்த இந்த பாயிண்ட் எல்லாம் நான் இதை படி ஜெபிச்சேன், ஆசீர்வாதம் கிடைச்சதுங்க, நீங்கவே பல பேருக்கு பிரசங்கம் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஸோ நாம் தேவன் அந்த விசுவாசத்தோடு நீ கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். எவ்வளோ பேர் ஆச்சரியம் பண்ண இன்னைக்கு வந்து இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போதே எனக்கு என்னடா இதுக்கு தான் இங்கே கூட்டு வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நமக்கு தெரியவே தெரியாது. தேவன் அவ்வளோ எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கார். நீங்கள் அந்த சின்ன பையன், அவங்க அப்பா வந்து ரொம்ப நாளாக டெய்லி சொல்லுவார், டேய் பைபிள் படிடா, எடுத்து பைபிள் படிடான்னுவார். அந்த சின்ன பையன், ஐயோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பசங்க கூட விளையாட்டு போடுறது இது பண்ண, சைக்கிள் வாங்கிட்டா அப்படின்வான். அந்த பையன், டேய் பைபிள் படிடா, பைபிள் பண்ணா பைபிள் படிக்க மாட்டான், சைக்கிள் வேணும்னா. அப்புறம் அவங்க அப்பா கூட கோச்சிக்கிட்டு பேசுறது கிடையாது வீட்டில். அடுத்து எனக்கு வந்து என்னது டாய்ஸ் வீடியோ கேம்ஸ் வேணும்னு கேட்பான். வீடியோ கேம் வாங்கி தரேன், பைபிள் படின்னுவார். அதையும் கேட்க மாட்டான் அந்த பையன். நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறது, ஊர் சுற்றுறது. எப்போ வீட்டில் அவங்க அப்பா அம்மா சொல்கிற பேச்சை கேட்கறதே கிடையாது. அப்படியே எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருந்தான். பைபிள் படி தான், பைபிளே படிக்கல. நாட்கள் போச்சு, கொஞ்ச நாள் அவங்க அப்பா இறந்து போய்விட்டார். மரணப்படுக்கையில் உடம்பு சரியாமல் போனதுக்கப்புறம் அவனுக்கு ரொம்ப நொந்து போயிடுச்சுன்னா, என்ன இப்படி அப்பா இறந்துட்டாரேன்னு சொல்லிட்டு இந்த பைபிள் படிக்க சொன்னாரேன்னு சொல்லிட்டு படிப்போன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு பைபிள் எடுத்து திறந்து பார்த்தானா, ஒவ்வொரு பக்கத்துலேயும் 1000 ரூபாய் நோட்டுகள். ஹல்லேலூயா. அதுதான் படிக்க சொல்லியிருக்காரு. அவங்க அப்பா அவ்வளோ பணம் காசு அந்த பைபிள் வச்சிருக்காரு. அவனுக்கு எடுத்து அவனுக்கு தேவையான சைக்கிளும் வாங்கியிருக்கலாம், என்னது மற்ற என்ன காரியம் வீடியோ கேம் வாங்கிக்கலாம், என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கியிருக்கலாம். அந்த வேதவசனத்தை அவன் படிக்க ஒரு காரியம் நடந்த விஷயம். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நாமும் நம்முடைய ப்ரெசன்ட் லைஃப் இருக்கிறோம்னா விசுவாசமாக நாம் தேவனிடத்துல நமக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கணும். இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து பாருங்க, நம்முடைய காரியங்களை ரொம்ப நேர்த்தியாக நாம் வந்து பொறுமையாக அதை விசுவாசத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்தால் பிரச்சனை பற்றி கவலைப்படக்கூடாது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் பயம் இல்லாமல் நான் தைரியமாக இருக்கும்போது என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன விஷயம் கேமன் பற்றி தான் நான் சொன்னேன். ஆக்சுவலாக சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை நான் என்னுடைய காரில் போய் கொண்டிருக்கேன். சர்ச்சுக்கு கீபோர்டு ஆக்சுவலாக வந்து வாங்குது. அப்போ என்ன கீபோர்டு வாங்கலை, அந்த அட்வான்ஸ்டு மாடல் வாங்கலை. அதை வாங்கணும் போது அது போய் ஒருத்தர்கிட்ட கேட்கணும். கேட்கறதுக்கு எனக்கு மனசில் அவன்கிட்ட போய் அவன் கீபோர்டு நான் வாங்கணுமா, எனக்கு என்னால் புது கீபோர்டு இல்லையாடும் போது உடனே எனக்கு கார் வழி போயிட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன உங்கள் சர்ச்சுக்கு தானே கீபோர்டு வாங்கணும், கீபோர்டே இல்லை, என்ன பண்ண போகிறீங்க, எனக்கு ஒரு கீபோர்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் ப்ரேயர். அவ்வளோதான் என்னோட ப்ரேயர். மறுநாள் நம்ப மாட்டீங்க, நான் பர்மா பஜார் போகிறேன். அப்பெல்லாம் பர்மா பஜார் தான் கீபோர்டு வாங்குவாங்க, ஷோரூம்லாம் கிடையாது. பர்மா பஜாரில் கையில் காசு வாயில் தோசை தான், மறு கொடுக்க மாட்டாங்க சும்மாலாம். போகிறேன், என்னவா எப்படி இருக்கீங்க, என்ன போர்டு வாங்கணும், சர்ச்சுக்கு தான் வாங்கணும், பட் எனக்கு என்னன்னு தெரியல, இப்போ காசு இல்லை, நீ முதல்ல எடுத்துகிட்டு போ, காசு அப்புறம் கொடுன்னு கொடுத்தாம ஸ்டாப்பில் கீபோர்டு வாங்கினா ஒரே கொண்டாடு. என்னடா அது ப்ரேயர் இப்போ தான் பண்ணோம், உடனே வந்துச்சு கீபோர்டுன்னு எடுத்து புது கீபோர்டு சர்ச்சுக்கு வாசிச்சு ஊழியத்துக்கு யூஸ் பண்ணோம். ஒரு வாரம் கழிச்சு காசு கொடுக்கணும், பாய்க்கு காசு கொடுக்கணும். ஃபோன் அடிக்கிறாரு, என்ன கொடுக்கணும்னு பார்த்தா பணம் வந்து சரி கடன் வாங்கன்னு விருப்பம் இல்லை. இது கடன் உண்மையிலே இது கடன் தான் கொடுத்தாரா, நான் இந்த சும்மா அவன் லோன் தரவனுக்காக வாங்கினா அப்படின்னு ஜெபிக்கும் போது ஒரு அட்மிஷன் மியூசிக் கிளாஸில் ஒரு ஸ்டூடெண்ட் கீபோர்டுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 60,000 கரெக்டாக. ஒரு செமஸ்டர் ஃபீ என்கிட்ட படிக்கிற காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட் அந்த ஃபீஸை ரொக்க பணமாக அப்படியே வந்து நாங்கள் ஃபஸ்ட் செமஸ்டர் ஃபீன்னு கட்டிட்டு போகிறோம் ஒரு பையன். ஹல்லேலூயா. தேவன் வந்து எல்லாருக்கும் செய்வார். எனக்கு செஞ்ச தேவன் உங்கள் எல்லாருக்கும் செய்வார் கண்டிப்பாக. ஆனால் நம்முடைய மோட்டிவ் முதல் காரியத்தை பார்த்தோம், 2வது காரியத்தை பார்த்தோம், 3வது காரியத்தில் கேட்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்படி விசுவாசமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் கடவுளுடைய வாழ்க்கையில் இல்லாமல் ஆண்டோட கூட இல்லாமல் இருக்கும்போது ஆபிரகாம் எப்படி 13 வருஷம் தேவன் பேசாமல் இருந்தாரோ, என் கூட சில மாசங்கள் பேசாம ஆண்டவர் வந்திருக்காரு. ஹல்லேலூயா. உங்களை நீங்க கணக்கு போட்டுங்க எத்தனை நாள் ஆண்டவர் உங்களோட பேசலன்னு சொல்லிட்டு. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தில் இருக்கும்போது தேவன் பேச மாட்டார்.
தேவன் பேசுகிற தேவன். நம்ம அவருக்குள்ள இருக்கும்போது அவர் பேசுவார். அல்லேலூயா. அடுத்து 4வது காரியம் இன்னைக்கு கீழ்ப்படியாமை தான். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்தை கேளாதபடி செவி விளக்குறவனுக்கு ஜெபமும் அருவப்பானது. இந்த யோனாவை குறித்து பார்க்கிறோம். யோனாவை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. தெரியுமா உங்களுக்கு? யோனாவுடைய பேருக்கு அர்த்தம் இருக்கு தெரியுமா? யோனா என்றால் புறா என்ற அர்த்தம். அந்த புறான்றது ஒரு தூது சொல்றது. இந்த செய்தி அந்த காலத்திலேயே தூது சொல்றதுக்கு போஸ்டல் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் சர்வீஸ் வந்து இந்த டோ தான் கட்டி விட்டு அங்கே போவோம், அங்கே இந்த ராஜா அங்கே போகிறோம். அதுவும் இந்த தீர்க்கதரிசி ரொம்ப பெரிய ஆள். யோனா எப்படின்னா சாத்தா தீர்க்கதரிசிலாம் கிடையாது, சும்மா ஜோம் பண்ணுறவங்க அவங்களுக்கு சோகம் கொடுக்குற அந்த மாதிரி தீர்க்கதரிசி கிடையாது. இவர் யாருன்னா ராஜாவில், அதாவது ராஜா கிங்ஸ் உடைய பேலஸில் தீர்க்கதரிசி சொல்றது. ஸோ ஹி ஹேஸ் அ செப்பரேட் அந்த காரு, ஹைஃபையான ஒரு பெரிய ஒரு லக்ஸரியஸ் மேன். நார்மல் ப்ராஃபிட் கிடையாது, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ப்ராஃபிட். அது எப்படின்னா வித் வெல்த். அவ்வளோ பெரிய ஆள். தேவன் சொல்றாரு, எப்பா நீ போ, எழுந்து போய் நினிவேக்கு போய் அந்த ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவின்னா, அடப்போங்கன்ற உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டா போறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் இப்படி இருக்காங்க தெரியுமா? தேவனோட உருவாடி இருப்பாங்க, எல்லாருக்கும் ஊழியெல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனாலும் பார்த்துக்கலாம். பிரியமான நான் கூட இந்த ஊருக்கு கேமன் வரும்போது அப்படிதான் இருந்தேன். அந்த புதுசில் ஊருக்கு வரும்போது ஏதோ அங்கே இங்கே வந்தோம், என்ன பெரிய வாழ்க்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண ஃப்ரெண்ட்ஸோட சுற்று லைஃப் ஸ்டைல் அப்படியே கேமனோட இருந்தேன். நம்முடைய நோக்கம் என்னென்ன, தேவன் எப்படி வைத்திருந்தா, என்ன ஊழியத்தோடு இருந்தா, என்ன ஒரு போதகர் மகனா அவங்க ஊழியம் செய்தது, கிராம ஊழியங்கள் மற்றும் சுவிசேஷ ஊழியங்கள், எத்தனை சபைகளுக்கு பேசி, அதாவது வந்து நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் சபையில் பேசினது, எல்லா ஊழியங்களும் அவ்வளோ செஞ்சது. இங்கே வந்து எல்லாத்தையும் அப்படியே மறந்து போய் அப்படியே எதுக்கு வந்தோடனே தெரியாமல் காலைல வேலைக்கு போகிறது, சாயங்காலம் வர்றது, தூங்குறது, திருப்பி காலைல வேலைக்கு போகிறது, ஒரு பிரயோஜனமே இல்லாமல் தான் உள்ளே வந்தோம். நிறைய பேர் தான் நினைப்பாங்க, உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சித்தம் வச்சிருப்பார் தேவன். அதை நாம் கேட்டு தெரிந்து கொள்ளணும். தேவன் சொல்லும் போது கேட்கணும். இவன் கேட்கல. யோனா கேட்காம தர்சீஸுக்கு கிளம்பி தர்சீஸ்ன்றது என்ன பண்ணா ஸ்பெயின். ஆக்சுவலாக இன்றைய நாட்களில் அது ஸ்பெயின் ஏரியாவில் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அப்பயே க்ரூஸில் போகிற மாதிரி அவர் படம் டூருக்கு போகிறான்னு சொல்லிட்டு காசு கொடுத்து போயிருக்காரு. அதனால தான் சொன்னோம் ரொம்ப பெரிய பிக் ஷாட்னு சொல்லிட்டு கூலி கொடுத்து ஜம்முன்னு அவர் பாட்டுக்கு போனோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு உங்களுக்கு தெரியும். அந்த கீழ்ப்படியாததுனால என்ன ஆயிடுச்சு, அவருடைய தூக்கி கடலை தூக்கி போட்டாங்க. அப்போ ஒரு வழியாகி மீன் வைத்துல 3 நாள்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. நாத்தம் அப்படி அடிக்கும். மீன் கடையில போய் பார்த்துருக்கீங்களா? சும்மா மீன் நம்ம காய வெட்டும் போதே என்ன ஸ்மெல் அடிக்கும். கொஞ்சம் நிற்க முடியுமாங்க? கொஞ்சம் அந்த மீன் அந்த தலையை கட் பண்ணுவாங்களா, கொஞ்சம் எடுத்து மோந்து பாருங்களேன், நல்லா ஸ்வெட் மாதிரி இருக்குமா? அவர் அந்த இடத்துல உட்காந்து குடும்பம் எடுத்துக்காரு. 3 நாள் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. வாந்தி வரும். 3 days நரக வேலையில் இருந்திருப்பார். கொம்மட்டும் அப்படியே மீன் என்னென்ன சாப்பிடுதோ எல்லாத்தையும். அதுக்கு கொடுத்து நம்ம மெசேஜ் போவோம், பார்ப்போம். யோனா கொடுத்து பார்க்கலாம், டீப்பாக படிக்கலாம். அந்த யோனா தேவ சித்தத்தைப்படி கேட்காததுனால அவருக்கு அந்த அடி. அடுத்து பாருங்க, அனனியா சப்பீரா கொடுத்து பார்க்கிறோம். அவங்க இந்த பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படியாமல் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய காணிக்கையெல்லாம் கொண்டு வந்து கொடுங்க, மொத்தமாக சபையிலிருந்து இங்கே பிரித்து கொடுக்கணும். தேவனுடைய ஊழிய காலத்தில் போய் சொல்றாங்க. கேட்கும்போது இவருக்கு தான் அந்த இடத்த வித்தீங்கன்னும் போது ஆமான்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவருடைய கணவனும் மனைவியும் அந்த இடத்துல. ஸோ பொய், இன்று பொய் சில பேருக்கு சரளமாக வரும். வாயை திறந்தாலே பொய், எது கேட்டாலும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய். அதை பத்தி கேட்டா அதுல இன்னொரு பொய் சொல்றது. ஸோ அதெல்லாமே டிஸ்ஒபீடியன்ஸ். அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்க கிடையாது. பிள்ளைங்க சொன்னா வந்து பாத்தீங்கன்னா கேட்கறது கிடையாது. நம்ம பசங்க நம்ம நல்ல பசங்க, கீழ் பிடிச்ச பசங்க 2 பேரும் அருமையான பிள்ளைகள். இங்க பாத்தீங்கன்னா ரேஷ்மிலா டேவிட்லாம் நல்ல பிள்ளைங்க, நல்லா கீழ் பிடிச்ச பிள்ளைங்க. உங்களை சொல்லல, வெளியில மற்ற பிள்ளைங்களை சொல்றேன். வெளியில சில பிள்ளைங்க பாத்தீங்கன்னா சொல்ற பேச்சே கேட்க கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. எங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ சொல்லுவாரு, இந்த கீரைலாம் சாப்பிடு ரொம்ப நல்லது. ஐயோ இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் எவன் சாப்பிடுவான், இதெல்லாம் கிளம்புன்னு சொல்லிட்டு பொருங்கீரை, எனக்கு சிக்கன் தான் வேணும், மட்டன் தான் வேணும், நான்வெஜ் தான் வேணும்னு போயிடுவேன். டேய் ஒரு நாள் இதெல்லாம் கஷ்டப்படுவடா, அப்போ உனக்கு கிடைக்காது, நீ தேடுவது அது கிடைக்காது அப்படின்னாரு. அதே நான் இதெல்லாம் எவனா தேடுவானா, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு பிரியமில்லை. இங்க 3 மாசமா தேடிட்டு கீரை எங்க பறிக்கலாம் உடைச்சு அதை உடைக்கும் போதெல்லாம் அப்பா ஞாபகம் தான் வருது. சாப்பிட்ற கண்ணு நல்லா தெரியும், சாப்பிடு ஸ்ட்ரென்த் அப்போ தெரியல. இப்போ போய் உடைக்கும் போது தான் அதுவும் நைஸா என்ன சொல்ற சில இடத்துல பிடிச்சி போட்டுருவாங்க பறிச்சா.
அதுதான் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாம் போய் எடுக்க வேண்டியது இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது நம்மளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் நமக்கு எல்லாருக்குமே அது அப்பா தகப்பன் பிள்ளைங்களும் கிடையாது. நம்மளோட வயசில் முதிர்ந்தவர் சொல்லும்போது அந்த ஆலோசனைகள் நாம் கேட்க வேண்டும். ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி தரும்போது போதகர் சொல்கிற இதுவையும் சரி, கர்த்தர் சொல்லி கொடுக்குற விஷயத்தையும் சரி, தேவன் நம்ம கூட பேசுறாருன்னா அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியாமல் அதுக்கு மாறாட்டமாக இருந்து நான் என் இஷ்டத்துக்கு பண்ணுவேன் அப்படின்னு பண்ணோம்னா என்ன ஆகும்? அது நடக்காது, ஜெபம் கேட்கப்படாது. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்லுவார், செய்யாமல் அதுக்கு மாறு விதமாக நீங்கள் பண்ணும்போது அந்த ஜெபம் அன்ஆன்சர்ட் பிரேயராக மாறிடும். ஹல்லேலூயா. அடுத்த 5வது காரியம் broken relationship, முறிந்த உறவுகள்னு பார்க்கும்போது 1 பேதுரு 3:7 husbands dwell with them with understanding, giving honor to the wife. புருஷர்களே மனைவியாளர்களுக்கு பலவீனம் பண்ண மாதிரி இருக்கிறபடியால் உங்கள் ஜெபனுக்கு தலைவராதபடிக்கு நாம் அவர்களை அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணி ஜெபம் கேட்கப்படாது. God won't answer your prayers. சண்டை போட்டு ப்ரேயர் பண்ணால் அதே மாதிரி நீங்கள் சகோதர சகோதரிகளும் சரி, பிரதர்ஸ்குள்ளேயும் சரி, இல்லை சண்டை போட்டு நீ யார் நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. அப்போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அதை குறித்து தான் பாருங்க இந்த இடத்துல கூட பார்க்கும்போது காயினுடைய பிரச்சனையிலும் பார்த்தீங்கன்னா அதுதான் ஆங்கர். அவங்க அதை பொறுத்துக்க முடியல, தம்பி என்று பொறுத்துக்க முடியாத காரியத்தினாலே பாருங்க அந்த இடத்துலையும் அங்கே ஒரு சத்துருக்கு இடமும் கொடுத்து அவன் அந்த கோபம் எரிச்சல் நாவெந்தமாக. ஸோ அதனால இதை குறித்து பார்க்கும்போது லவ் அதர்ஸ் ஆஸ் யோர் செல்ஃப். போல் நீங்கள் பிறரையும் நேசித்து நாம் ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஸோ நீங்கள் நாம் மற்றவர்களுக்கு பாவங்களை மன்னித்தால் பரமபிதா நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். மற்றவர்களை நாம் சேமிக்கும் போது நம்மளே சேமிப்பார்கள். நம்ம ஒருத்தருக்கு இரக்கம் செய்யும் போது நமக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கம் உள்ளவர்கள் இரக்கம் பெறுவார்கள். சமாதான பணங்களை பூமியை சுயத்துக் கொள்வார்கள். ஸோ இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா broken relationship வச்சுட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம். அந்த ப்ரேயர் எடுப்படாது. ஸோ குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க, ஆனால் குடும்ப ஹஸ்பண்ட் நல்ல டேர்ம்ஸில் எல்லாமே ப்ரேயர் பண்ணிங்கன்னா அந்த ப்ரேயர் கேட்கப்படாது. ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து நீங்கள் 2 பேர் ரூம்மேட்டாக இருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துருக்கீங்கன்னும் போதும் அவங்க நல்ல டேர்ம்ஸ்லாம் பண்ணாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்படாது. அப்போ நம்ம நிறைய நேரத்தில் தெரியாமே சோத்திரம் 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 ஜெபிச்சுனே இருப்பீங்க, அவருக்கு கேட்கவே மாட்டார் அவர். ஸோ நான் இந்த உலகத்திலே முடிந்த அளவு உங்களால் மேக்சிமம் சத்துருக்களை ஸ்நேகிங்க. அதான் கடவுள் சொல்றாரு. சத்துரு யார்? அது உங்களுக்கு துரோகம் பண்றான் தெரியுமா, அவங்கள ஸ்நேகிக்கிறது தான் அதுக்கான விடை. தட்ஸ் ஒன், லவ் அதர்ஸ் ஆஸ் யுவர் செல்ஃப். வீட்டில் சத்துருவும் இருக்குது. சில நேரத்தில் என்னதான் பண்ணாலும் என்ன சொல்ல மனைவி தான் பலவீனம் பண்ணான்ட்டாங்களே, அங்கேயே வசனத்தை போட்டிருக்கு. அவங்க ஏதாவது கொட நோண்டிட்டு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நோன்றதையே சகிக்கணும். அந்த நோன்ற வைஃபையே சகிக்க முடியலன்னா உலகத்தில் மற்றவங்க அதோட கேவலமான ஆட்கள் ஆண்டு கொடுப்பாரு. அது இல்லையா? இன்னைக்கு ஒருத்தர் நீங்க எத்தனை பேர் உங்களுக்கு குடையிறாங்கன்னு தெரியல. எத்தனை பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குடையிறாங்களோ, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் குடையிறாங்களோ. ஆனா அதெல்லாம் நீங்க என்ன எப்படி எடுக்கணும்னா, இதையே ஹேண்டில் பண்ண தெரியலன்னா நாளைக்கு பீப்புள் ஆண்டவங்களுக்கு ஒன்று ஆத்துமாக்களை கொடுக்க மாட்டாரு. ஆமென். இதை நீங்க இங்க டேக்கிள் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து பெரிய ப்ரொமோஷன் கொடுத்து பல ஆத்துமாக்கள் ஜனங்களை கொடுப்பாரு. அதுக்கு தகுந்த கஷ்டமானதா இருக்கும். எல்லாம் நானும் பேசுறேன், நானும் ஒழுங்குல பேசுறது எல்லாம் பேசலாம். ஆனா அங்க ஆக்ஷன்ல வரும்போது தான் சுருன்னு வரும் கோபம். புரியுதுங்க? எல்லாருக்கும் கோபம் பல்ல கிடைக்கிறது கோபம். அதை அடக்கணும். ஹல்லேலூயா. அதை அடக்கும் போதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன சொல்றது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். ஹல்லேலூயா. If you don't have love God, you don't love your father. Amen. So இது பேசலாம், ஆனால் இது பேசுற அடியனுக்கும் சரி எல்லாருமே இதை கடைபிடிக்கிறது தான் மேட்டர் இருக்கு. கட்டுப்பேத்துவாங்க. சில பேர்லாம் டென்ஷன் ஆகும். ஒருத்தனுக்கு நல்லது செய்யறதுனால நமக்கு பெரிய பிரச்சனை ஆகும். நேற்று ஒருத்தனுக்கு நல்லது செஞ்சேன். ஒருத்தனுக்கு நான் நேற்று நடந்த விஷயம், கார் கேட்டாங்க, ரைடு கேட்டேன், கார் கேட்டாங்க. ஸோ கொடுத்தோம். கொஞ்ச நாள் பப்பஸ் காரை யாரும் எடுத்துகிட்டு போவாங்க. டைம்க்கு நான் என்ன சொன்னேன், கார் கேட்கும் போதே சொன்னேன், எனக்கு கேட்காத, நான் எங்கே போவேன்னு எனக்கு தெரியாது, 4-5 வேலை இருக்கும், டக்குன்னு இங்கே போவேன், டக்குன்னு அங்கே போவேன், டக்குன்னு இமீடியட்டாக ஒரு ஃபோன் வரும், எங்கன்னா போகணும்னு. இந்த பிஸி ஷெடியூலில் என் காரை எடுத்துகிட்டு போனோன்னே நான் ஒருத்தங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்தே மறந்துட்டேன். மறந்து அங்கே போக முடியாமல் போச்சு. இவங்க ஃபோன் அடிச்சா நான் எத்தனை மணிக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஹெல்ப் தான் பண்ணேன். சரி கேட்குறாங்க இல்லையா, அவன் கார் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு ஹெல்ப் கால் கொடுத்தா போகாமல் என்ன வருது எடுத்துட்டான். டைம் சொன்னால் கீப் பண்ண மாட்டீங்களா, அப்படி இப்படின்னு விட்டு லெஃப்ட் ரைட் வாங்கிட்டான். கடுப்பு தான் ஆயிடுச்சு. இனி இவன் மூஞ்சியே முடிக்கூடாதா அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனாலும் பெரிய மண்ணு முடிச்சோம், முடிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், ரொம்ப கடினம் தான். இதெல்லாம் கடினமாக தான் இருக்கும். பட் we have to do that. ஹல்லேலூயா. ஸோ நாம் முடிந்த அளவுக்கு அந்த கோபம் வரும். என்னடா இவனால தானே இப்படி ஆயிடுச்சு,
உன்னால் தான் என் வேலையே போச்சு சொல்லுவாங்க. அவன் மூஞ்சில் நிற்பவான், அந்த ஏரியா பக்கம் வந்தாலே ஓடி போயிடும். ஆனால் சத்துரு ஸ்னேகி. அல்லேலூயா. இதுதான் தேவன் செய்து வைத்தார். அல்லேலூயா. ஃபயர். பிரைஸ் காட். அடுத்த காரியம் பாருங்க, 6வது காரியம், ஆஸ்கிங் அவுட்சைட் காட்ஸ் வில். அதாவது பார்க்கும்போது நிறைய காரியங்கள் தேவனுக்கு சித்தமா இருக்காது, தேவன் நம்ம சொந்த சிஸ்டத்துக்கு நாம செஞ்சிருவோம், எல்லாத்தையும் பண்ணிடுவோம். வில் டூ எவ்ரிதிங், எல்லாமே பண்ணுவோம். ஆனால் செல்ஃப் ஃபீலை வந்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ண மாட்டோம். நான் சொன்னல, எல்லாமே நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம சிஸ்டம் எல்லாம் பண்ணி, வீடெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துக்குவோம். ஃபஸ்ட்டு ப்ரே நம்ம நல்ல வீடு கொடுங்கன்ட்டு சும்மா ஃபார்ம் அடி ப்ரேயர் பண்ணிட்டு, அப்புறம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு நமக்கு எது பிடிச்சி சௌரியம் எல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆண்டவரே இதை கொஞ்சம் வாக்கியம் பண்ணுங்க அப்படின்னு ஜெபிக்கிறது. இந்த திருமணம் பார்க்குறவங்க கூட அலையன்ஸ் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாம் ஃபோட்டோலாம் பார்த்து 2 வீடும் பேசிட்டு போயிட்டு பொண்ணு வீட்டில் போயிட்டு பூலாம் வச்சுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் சித்தம் இதுக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லுவாங்க. எல்லாமே கடைசி சித்தம் வந்து கடவுள் சித்தம் கடைசியில் தான் வரும். ஃபர்ஸ்ட் சித்தமே நீங்கள் பக்காவாக ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது தேவன் காட் வில் டேக் கேர் ஆஃப் யூ. எல்லா காரியத்தையும் ஆண்டவரே என்னுடைய காரியத்தை ஒப்பு கொடுக்குறேன். இல்லை சில பேர் இப்போ அப்படி இது நான் கொடுத்து நான் எப்படி சொல்ல வரேன்னா, சில பேர் வந்து அதுக்கு நான் லவ் பண்ணுறவங்க வந்து தவறுன்னு சொல்லவில்லை. அவங்க ஒருவேளை மேபி அப்படி இருந்தாலும் அதுக்காக ஜெபம் பண்ணும்போது தேவன் அதை ஆக்கே பண்ணுவார். ஒரு வேளை சில நேரத்தில் கடவுளுக்கு பிரியமில்லாத, அதாவது வந்து தேவ புத்திரர் மனித புத்திரரோட உரையோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் சம்திங் இருந்தால் கூட ஜெபம் பண்ணி அதை நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. தேவன் சாபத்தை நன்மையாக மாற்றுற தேவன். அல்லேலூயா. எப்போ முட்டி போட்டு 2 பேரும் சேர்ந்து முட்டி போட்டால் தான் அது கிடைக்கும். இப்போ சில பேர் வந்து ஒருத்தங்க நல்ல பிலீவராக இருப்பாங்க, ஒருத்தங்க அன்பிலீவராக இருப்பாங்க. நீ அண்ணம்மாவோட நீ அவன் கோயிலுக்கு போகக்கூடாது, இப்போ உகுதி முட்டை வச்சிடக்கூடாது. நீ சர்ச்சுக்கு கூப்பிட்டு வரணும், கூப்பிட்டு வந்து நீங்கள் முட்டி போட்டு ஜெபிக்கணும், அவங்களோட சேர்ந்துருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் அது பிளஸ்டாக இருக்கும். இல்லைன்னா 2 பேருக்கும் தான் அதில் காலி அந்த விஷயத்தில். அல்லேலூயா. ஸோ அதுதான் அந்த தேவ புத்திரர் மனித புத்திரர் காரியம். ஸோ இந்த புத்திரன் தேவன் சித்தத்துக்கு நேராக எல்லாத்தையும் கேளுங்க. காட் இஸ் a ரியல் ஃப்ரெண்ட். ஹி வில் கிவ் யூ எவ்ரிதிங். வாட் எவர். பவுலுக்கு பாருங்க, அவர் பால் அவ்வளோ அவர் வாழ்க்கையில் எல்லாத்தையும் தேவனுக்கு என்று நஷ்டம் என்றுறார். He considered everything as what are the profits is gone. He just left as a loss. ஒரு மனுஷனுக்கு லாபம்னா என்னங்க? லாபம் எப்படி கிடைக்கும்? எல்லாருக்கும் மனுஷங்களுக்கு லாபம்னா எப்படி கிடைக்கும்? லாபம் சும்மா கிடைக்குமா? கஷ்டப்பட்டாதானே கிடைக்கும் ப்ராஃபிட்டு. அவருடைய படிப்பு ஒரு ப்ராஃபிட்டு, அவருடைய சொத்து பத்து ஒரு ப்ராஃபிட்டு. அவர் ஒரு பாடி பில்டர். பால் வந்து அவ்வளோ ஒரு சவுல் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேதாகமில் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சவர். அவ்வளோத்தையும் எல்லாத்துலேயும் டேலண்டாக இருந்து ஒன்றுமே இல்லை, தேவனுக்காக நான் சகலத்தையும் குப்பை என்று எண்ணுகிறேன். நீ பெரிய ஆளாக இருக்கலாம், பிக் ஷாட்டாக இருக்கலாம், நீ பணத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், ஞானத்தில் பெரிய ஆளாக இருக்கலாம், நல்லா இசை வாசிக்கலாம், நல்ல கேமரா எடுக்கலாம், உனக்கு எதில் ஸ்டஃப் டாக்டர், நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸ் ஃபீல்டில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். தேவனுக்கு முன்பாக நாம் குப்பை என்று எண்ணி சொந்த சுயத்தை நாம் இருக்க வேண்டும். சில பேருக்கு இருக்கும், என்னதான் வெளில போயிட்டு பர்கரு அது சிக்கன் என்ன சாப்பிட்டாலும் கொஞ்சோண்டு ரசம் சாப்பாடு சாப்பிட்டா தான் சாப்பிட்டான்னு இருக்கணும். அவங்க அதுதான் வெறுக்கணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அது எல்லாம் சில பேருக்கு வராது. அந்த மாதிரி அந்த வெறுப்புன்றது அதுதான் சொந்த சித்தத்தை. அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, we need to sacrifice our God's willன்றது வேற. we need to sacrifice the God's will. everyone can do it. ஓகேப்பா, நான் ஃபாஸ்டிங் இருக்கேன், நான் சாப்பிட மாட்டேன், எத்தனை நான்வெஜ் சாப்பிடல, எனக்கு வெஜ் மட்டும் சாப்பிட்றேன், இது சாக்ரிஃபைஸ். இது வந்து என்னது? சாக்ரிஃபைஸ். பட் டெஸ்ட்ராய் இஸ் டிஃப்ரெண்ட். டெஸ்ட்ராய்னா வேணவே வேணாம் அப்படி இருக்கணும். அந்த மாதிரி இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. People nowadays they can do sacrifice our own will, but we don't do destroy the will. அதுதான் அந்த ஆங்கிலத்தில் சொல்லுங்க, destroy the will போட்டு. ஸோ காட்ஸ் வில் வந்து எப்போ காட்ஸ் வில் நடக்கணும் அப்படின்னா we need to destroy our will or sacrifice our will. அவ்வளோதான். அப்படி பண்ணும்போது தான் அதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் வந்து இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஓகே நல்லா கொடுத்தாரு, ஓகே எடுத்துக்கிறேன், ஓகே தேங்க்யூ லார்ட், அப்படி தான் போயிடுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கணும். 6வது பாயிண்ட்டு. 7வது பாயிண்ட்டு முடிவுக்கு வந்துட்டோம். இந்த சில ப்ரேயர் நீங்கள் வந்து இப்போ பார்த்த மாதிரி, முதல்ல நம்ம பார்த்த மாதிரி 7 திங்ஸை குறித்து நம்ம பார்த்தோம். என்னது? முதல்ல 20 பாவங்களை எல்லாம் நாம் வந்து பாவத்தோடு நான் ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படாது. 2வது காரியம், தவறான நோக்கத்தோடு கேட்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படாது. 3வது, விசுவாசம் இல்லாமல் கேட்கும்போது அந்த ஜெபம் கேட்கப்படாது. 4வது, டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாம ஆண்டு சொல்ற வார்த்தைக்கு செவி கொடாமல் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படாது. 5வது காரியம், முறிந்த உறவுகள், இந்த புரோக்கன் ரிலேஷன்ஷிப்போட நாம் யாரோட சண்டை பிடிச்சு விட்டு பேசாமல் இருந்து
சண்டை பிடிச்சுன்னா கை வச்சு அடிக்கிறது தான் சண்டைன்னு கிடையாது. சில பேர் இப்படி வந்தாங்கன்னா அவன் வரானா இப்படி திரும்பி போவாங்க அப்படியே. அதுதான் ப்ரோக்கன் ரிலேஷன்ஷிப். எதுக்கிட்ட அந்த சவகாசமே வேணாம், நீ எப்படி போ நான் அப்படி போறேன்றது நீ அவங்க கூட சிநேகிதம் இல்லைன்னு தான் அர்த்தம். அடுத்து தேவனுடைய சித்தத்துக்கு புறம்பாக கேட்பது. காட் ஒரு பிளான் வச்சிருப்பாரு, அந்த பிளானை உடைச்சிட்டு நான் இப்படி தான் போறேன், நான் இந்த வேலைக்கு போறேன், நான் அதுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. புரியுங்களா உங்களுக்கு? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இப்படிதான் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. இப்படி பண்ணும்போது ஏழாவது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7th point is the very very important thing, God's timing and testing. This is the one wait. So far we learned about God says yes for your prayers and God say no for your prayers, but the last one, wait. Amen. So நம்ம பல ஜெபங்கள் பண்ணிருப்போம், அதுக்கு ஏன் பதில் வரல? we have to wait under the Lord because we need to wait for his timing and testing. அதனால தான் பாருங்க தானியேல் பாருங்க, அவர் வந்து அந்த நேரத்துல அவருக்கு வந்து குழம்பி போயிருக்கிறாரு. வசனத்தை தேவன் வந்து அவர் ஒரு தீர்க்கதரிசி தானியேலுக்கு வந்து அடுத்து இந்த ராஜ்யமா வாழும், எந்த ஊர் நெக்ஸ்ட் கிங்டம் என்ன வரும்னு அவர் ஒண்ணுமே புரியல. அவருக்கு அப்படியே குழம்பி போயிருக்கிறாரு, என்ன பண்ண போறேன்ட்டு. That God reveals each and everything. அடுத்த கிங்டம் பெர்சியா வரும், அடுத்து அலெக்சாண்டர் வருவான், அடுத்து இந்த கிங்டம் வரும். இதெல்லாம் அது நடக்க போறதை வெளிப்படுத்துற முதல்ல தெரிவிச்சது தானியேல் தான். ஹல்லேலூயா. வேதாகமத்தை வெளிப்படுத்துன்ற ஒரு புக் லாஸ்ட்ல இருக்கு, அது இனிமேட் நடக்க போற விஷயம், அதெல்லாம் நம்ம ஃபியூச்சர்ல படிக்கலாம். ஆனா அது முன்னாடியே தானியேலுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திருக்காரு. பாத்தீங்களா? அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்ன நடக்க போகுதுன்றது மிக தெளிவா கொடுத்திருக்காரு. தானியேலுக்கு தேவன் மேல எவ்வளவு ஒரு, தானியேலுக்கு ஏன் இவ்வளோ ஒரு அக்கறை, தேவன் ஏன் இவ்வளவு விஷயங்களை அவருக்கு கொடுத்திருக்காருன்னா, ஒரு காரியம் பாருங்க, இதுல பாருங்க, அவர் சிங்க கபில கூப்பிட்டு போட்டுறாங்க. சிலையை வணங்க மாட்டாருன்னு சொன்னோடனே சிங்க கேபில தூக்கி போட்டுறாங்க. சிங்க கேபில தூக்கிட்டு வீட்டில் போய் படிங்க 6:22. சிங்க கேபில போய் தூக்கி போடும்போது யோசிச்சு பாருங்க, போடுறாரு, இவ்வளவு பயம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சிங்கம் ஒன்றும் அவரை ஒன்றும் பண்ணவே இல்லை. நேபுகாத்நேச்சர் ராஜா வராரு, விடிக்காலையில் அவனுக்கு தூக்கம் இல்லை. ஐயோ என்ன ஆகுதுன்னு சொல்லும் போது வராரு ராஜா, சிங்க கோப்பையை திறந்து, தானியேலே உன்னை ஆராதிக்கிற தேவனை தப்பிக்க வல்லவரா, காப்பாத்தினாராப்பா அப்படின்னு என்ன சொல்லணும்? நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ஆமா காப்பாத்தினாருன்னு சொல்லியிருப்போம். கரெக்டா இல்லையா? இல்லைன்னு சொல்லணும். இவர் பதில் என்ன தெரியுமா சொன்னாரு? போட்டுருக்கு பாருங்க. Here the God sent is because I found innocent in his sight, nor I ever done any wrong before you majesty. நேபுகாத்நேச்சராகிய ராஜாவே நீர் வாழ்க, நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்யவில்லை. தமிழ்ல பாத்தீங்கன்னா நீதி கேடு, தட் இஸ் ரைட்டஸ்னஸ், அன்ரைட்டஸ்னஸ் திங். ஸோ இன்றைக்கு நாம் வாழ்ந்தோம் என்றால், கிறிஸ்தவர்கள் என்றால், மனிதர்கள் முன்பாக நம்ம இடரற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். இடரற்ற வாழ்க்கை என்றால் என்னன்னா, தமிழ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. இப்போ நம்மளால ஒருத்தன் சர்ச்சுக்கு வர்றதே கெட்டு போகக்கூடாது. புரியுங்க சொல்றது? இப்போ நான் இங்கே பசங்க பண்ணிட்டு வெளியில் போயிட்டு இப்போ ஒரு தண்ணியை போட்டுட்டு பீரை குடிச்சிட்டு இருக்கேன்னா, ஒருத்தர் ரோட்டில் போகிறோம் பார்த்துட்டு, இவனா என்னப்பா இவங்களே இப்படி இருக்கான், இந்த சர்ச்சுக்கு போகிறவங்க சிடிஎச்சுக்கு போகிறவங்களே இப்படி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்கே வராமல் போயிடுவாங்க. அதனால நாங்களே சர்ச்சுக்கு வரலன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி மனுஷருக்கு இடரற்ற வாழ்க்கை. அடுத்து தேவனுக்கு நீதியோடு. ஸோ இன்னைக்கு தேவனுக்கு முன்பாகவும் நீங்க கடவுளுக்கு முன்பாக யாரும் பாவம் செய்ய மாட்டாங்க. ஆனால் மனுஷருக்கு முன்பாகவும் நீதி கேடு செய்யக்கூடாது. நீதி கேடு நன்மையான அதை தான் அவர் சொல்றாரு. கேட்டால் சொல்ல வேண்டியதானே, என்னன்ட்டு அப்பா என்னது சிங்க கேபில ஆண்டவனை காப்பாத்தினார்னா ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாக நீதி கேடு செய்யலையே அப்படின்ற கொஸ்டின் மார்க் இஸ் கிவிங். ஹல்லேலூயா. ஸோ இன்று நாமும் மனிதருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் நீதிகேடு அற்றவர்களாக இருக்க வேண்டும். We are not supposed to do the unrighteousness things in before the front of the human beings and the God. Hallelujah. So அப்படி ஒரு இடரற்ற வாழ்க்கை இருக்கும் பொழுது தேவன் நம்மை சிங்கக்கேபிக்கு தப்பிக்க முடியும். Hallelujah. Hallelujah. So அப்படி நமக்கு வாழ்க்கை சிங்கக்கேபி போன்ற பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மை பாதுகாப்பார். அடுத்து ராஜா யாரெல்லாம் சிங்கக்க அவனை தூக்கி போட்டாங்களோ அத்தனையும் தூக்கி ராஜா போடுறாரு. போடும்போது சிங்கங்கள் எல்லாம் அவனுக்கு கீழே வரத்துக்கு முன்னாடி அவனை காலி பண்ணி சாப்பிடுச்சு. புரியுதுங்களா? அது ஏன் அப்படி பண்ணிச்சு தெரியுமா? அவங்களுக்கு தெரியுமா? இருக்காது ஐடியா தெரியுமா? எதனா சிங்கங்கள் வந்து அவங்க கீழே வரத்துக்கு முன்னாடியே அவங்கள சாப்பிட்டுச்சு தெரியுமா? இவரு கீழே வந்து சிங்கம் ஒன்றும் பண்ணல, ஓடி போயிடுச்சு, அப்படி கம்முன்னு இருந்துச்சு. இவனை தூக்கி போடும்போது சிங்கம் கீழே வரத்துக்கு முன்னாடியே பிடிச்சிருச்சு. ஏன் சொல்லுங்க?
ஃப்ரெஷ் மீல் சாப்பிட்ருக்கு, கீழே போட்டோம்னா தூசியெல்லாம் படுறோம். அதெல்லாம் தொடச்சி சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாக நான் வந்து வாயில் போட்டுன்னு அப்புறம் அப்படியே அடித்து குடிச்சு காலி பண்ணிடுச்சு. ஸோ பிரியமானவர்கள், நாம் தேவனோடு இருக்கும்போது சிங்கம் போட்டுற பிரச்சனை வந்தாலும் நம்மளை ஒன்றும் பண்ணாது. கடலில் இருக்கும்போது பேதுருவை போல நம்ம படைகள் இருப்போம், சுனாமி வரும், இல்லை என்னன்னா ஹரிக்கேன் வரும், நமக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம வீட்டுக்கு மட்டும் ஒன்றுமே ஆகாது. அல்லேலூயா. நெருப்புல தூக்கி போடுவாங்க, ஆனால் நம்ம வேக மாட்டோம். அல்லேலூயா. ஆஃபீஸில் ஃபயர் பண்ணுவாங்க, ரொம்ப கேவலமாக திட்டுவாங்க அவங்களுடைய மேலதிகாரி, ஆனால் நமக்கு அது வந்து ஒரு சொரணை இல்லாத அளவுக்கு ஆண்டவர் அந்த எண்ணத்தை கொடுப்பாரு. அல்லேலூயா. இதுக்கு சில பேர் சொரணை இருந்து அது டென்ஷன் ஆகி, அது ஒரு கோபம் ஆகி, பிபி ஆகி, அப்புறம் டென்ஷன் ஆகி, இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம். அல்லேலூயா. எதை குறித்து நாம் இதெல்லாம் வந்து நம்முடைய சோதனை. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸோ அடுத்து யோபுக்கு இல்லாததுங்க. யோபுக்கு பாருங்க, எல்லா ஹெல்த் எல்லாமே இருந்துச்சு, ஃபேமிலி எல்லாமே போயிடுச்சுங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, யோபு கொடுத்து பார்க்குறோம், நம்ம பேசுறோம், நீ குடும்பங்களாக நாங்கள் இருக்கிறோம், உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தனி நபராக இருந்து எல்லாரும் உங்கள் கண்களுக்கு முன்பாக மரித்து போனால் இதை தாங்க முடியுமா? இட்ஸ் நாட் ஸோ ஈஸி திங். சின்ன குழந்தைங்களை பார்த்துக்கிறோம், ஒரு சின்ன அடிப்பட்டாலே கீழே குழந்தை வந்தால் அவ்வளோ அழகாக வந்து நம்ம வந்து அவங்கள தொடச்சி அந்த காயத்துக்கு இது போட்டு அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறோம். கண்ணு முன்னாடி ஒருத்தன் வந்து உங்களுடைய பிள்ளைகள் இருந்து போய்விட்டார்கள், இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் எல்லாம் காலி, நீ ஜீரோ, நீ ஒன்றுமே இல்லை, யூ ஆர் நத்திங், எல்லாமே போயிடுச்சு. இதுதான் பிரியமானவர்களே. இதை நான் எதோட கனெக்ட் பண்ணுறேன், நாலாவது நான் சொன்னேன் தெரியுமா, இந்த விசுவாசம். அந்த தேவன் விசுவாசம் நான் கூட சொன்னேன்னு, எனக்கு ஆஃபீஸ் போச்சு நான் வரேன்னா அந்த இடத்துல என்ன மைண்ட் செட்டில் இருந்தேன்னா இந்த மைண்ட் செட் தான். ஆஃபீஸ் கிடைச்சா கிடைக்குது, இல்லைன்னா ஓகே அவ்வளோதான், எனக்கு போனால் கிளம்புறேன். அந்த மைண்ட் செட்டுக்கு நம்மளை டியூன் பண்ணணும். சில பேருக்கு நம்மளுடைய திங்ஸை விட்டுட்டு வர முடியாது. என் பைக்கை நான் கொடுக்க மாட்டேன், என் காரை நான் கொடுக்க மாட்டேன், என் வீடை நான் கொடுக்க மாட்டேன், என்னுடைய இது என்னுடைய பேங்க், இது என்னுடைய ஏடிஎம் கார்டு, என்னுடைய காசு, இது என்னுடைய பொருள். இன்னைக்கு இதையெல்லாம் தேவன் கூப்பிட்டாருன்னா எல்லாத்தையும் விட்டுவிட்டு வரணும். அல்லேலூயா. அவர் எல்லாம் போயிடுச்சு, விட்டுட்டு வரது பிரச்சனை இல்லை, எல்லாமே போயிடுச்சுப்பா. அவன் ஒய்ஃப் சொல்றா, எப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு உன் ஜீவனை விட்டுட்டு தேவனை சபிச்சிரு என்றா. யார் சொன்னா தெரியுமா? மிஸ்ஸஸ் யோபுடைய மனைவி பேர் யாருக்கா தெரியுமா? யோபு மிஸ்ஸஸ் ஒய்ஃப், ஜாப்ஸ் ஒய்ஃப் தெரியுமா? பைபிள் இருக்கு. பைத்தியக்காரி. ஒய்ஃப் பேர் என்னது? பைத்தியக்காரி. அடியே பைத்தியக்காரி போல பேசுறியே, தேவன் கையில் நன்மை பெற்ற நாம் தீமையை அனுபவிக்க வேண்டாமா? சோ இன்னைக்கு நன்மைகளை பெறுகிறோம், தீமையை அனுபவிக்க வேண்டும். தீமையை அனுபவிக்கும் போது நமக்கு சில ஆசீர்வாதங்கள் உண்டு. ஹல்லேலூயா. பின்பு ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். 42:10 God has given Job twice as much as he has before. ஹல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, இன்றைக்கு வேலையில கூட நாம் இங்கே வந்திருக்கலாம், எத்தனோ ஜெபங்களை கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், எவ்வளோ காரியங்களை கொடுத்து நம்ம பண்ணியிருக்கலாம். இத்தனை நாளாக வந்து எனக்கு கேட்கல, தேவன் பதில் சொல்லலான்னு இருக்கலாம். நீங்கள் இந்த நம்ம பார்த்த இந்த ரிப்பீட் நான் குரூப்பில் போட்டு விடுறேன், இந்த உங்கள் செக்லிஸ்ட் எடுத்து வீட்டில் ஒட்டி கூட வச்சுக்கோங்க. நான் எப்படி இருக்கேன், ஒழுங்காக நான் பாவம் பண்ணுறேன்னா, நான் தவறான எண்ணங்களோட ப்ரேயர் பண்ணுறேன்னா, கீழ்படுகிறேனா, மற்றும் நான் வந்து ஆண்டவர் சொல்கிற சித்தத்தில் செய்கிறேன்னா, சொந்த சித்தம் இருக்கா, செல்ஃப் ஃபீல் இருக்கா, எனக்கு பொறுமை இருக்கா, தேவன் சொல்கிற காரியம் வரைக்கும் வெயிட் பண்ணுறோமா, மற்றவங்களை துன்புறுத்தினாலும் அதை தாங்கிக்கிறோமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் ஜெபிக்கும் போது நீங்கள் ரொம்ப பெரிய லென்த்து ப்ரேயர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆண்டவரே சோதரமப்பா, எனக்கு இன்றைக்கி நான் இங்கே போகிறேன், எனக்கு இது வேணும், இந்த இடத்துல எனக்கு இந்த காரியத்துக்காக போகிறேன், வேணும்னா அது நடக்கும். இது உண்மையாக சொல்கிறேன், இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நிறைய காரியம் இது வேணும்னா அது நடக்கும். ஒன்றும் இல்லைங்க, நான் சொல்கிறேன், இந்த ஊரில் நான் வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ட்ரேட் அண்ட் பிஸ்னஸ் லைசன்ஸ் இந்த இதெல்லாம் பிஸ்னஸில் இருக்கும்போது என்னுடைய பார்ட்னர் என்ன பண்ணிட்டாங்க, எனக்குலாம் ஒன்றும் கிடையாது, நீ உங்கள்கிட்ட எனக்கு பிடிக்கல, டேர்ம்ஸ் பிடிக்கல, நீ கிளம்பு, நான் உன்னை கேன்சல் பண்ணுறேன், உங்கள் பேமெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார். சும்மா நார்மலாக இது பண்ணுற மாதிரி. எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த சிஸ்டம்லாம். நடு ரோட்டில் நிற்கிறேன், நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்து வேறு எங்கேயா வேலைக்கு போவேன் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இல்லை எங்கே தேடுவேன், என்ன எதுவுமே தெரியல. ஒரு அனாதையாக ரோட்டில் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஆண்டவரே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ் எனக்கு கேன்சல் ஆகிடுச்சு, நாளைக்கு என் பெர்மிட் கேன்சல் ஆயிரும், நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன், இன்னொரு 1 மாதம் டைம் கொடுங்க, அதில் வேறு எதை நான் மாற்றிக்கிறேன்னா எதுவுமே கேட்கல, யூ கோ அப்படின்ட்டாப்புல. நான் எப்படி இதெல்லாம் பண்ணுவேன், அட்வொகேட் கொடுக்குறதுலாம் பணம் கிடையாது, நான் என்ன பண்ணுவேன்னு யோசித்தேன். வாட்டர் ஃப்ரண்ட்டில் அதே இடத்துல நின்றுட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கேன், அப்படியே என்ன பண்ணான்னு பார்க்கும்போது எனக்கு ஜான் வேற ஐ வாண்ட் மீட் யூன்னு சொல்லிட்டு என்கொயரி மியூசிக் கிளாஸ் படிக்க வராங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க வந்து வரும்போது கார் பெருசாக ஒரு ஹைஃபையான காரில் வந்தாங்க. மேலே ஆஃபீஸ்க்கு வந்தாங்க, அங்கே ஆள் நல்லா ஜெயாண்டிக்கு வந்தாங்க.
மேலே வந்தோடனே என் ஆஃபீஸில் அடுத்த கேபினில் இருக்கும் ஒரு அட்வொகேட். அந்த அட்வொகேட்டுக்கு இங்கே வர பேரண்ட்ஸ் எல்லாமே அவனுக்கு தான் குட் மார்னிங் சொல்லுவாங்க. ஆனால் அந்த இடத்துல அன்றைக்கி அவன் வந்து ஹாய் மேம் அப்படின்னா யாரா ரொம்ப பெரிய பார்ட்டியாக இருப்பாங்க போல நினச்சேன். அண்ணாங்களே பண்ணால் எஸ் ஜான் பியானோ எலக்ட்ரிக் கேட்டில் பேசி முடிச்சதுக்கப்புறம் மெயினோ வேர் யூ கமிங் ஃப்ரம் வேர் யூ ஒர்க்கிங்னா ஐ ஆம் த DCI டிபார்ட்மெண்ட் டைரக்டர். ப்ரைஸ் கார்டு யார் என்னோட பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் துவங்கிறதுக்கு நான் சொன்னேன். ஓ அப்படியா, நான் எனக்கு இதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்தமாதிரி எனக்கு புதுசாக என் கம்பெனி போயிடுச்சு, இப்போ புது கம்பெனி ஆரம்பிக்கணும். யூ டூ ஆல் சப்மிட் ஃபார்ம்ஸ் ஐ ஓகே ஃபைன் நான் உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி இன்றைக்கி அதான் லைசன்ஸும் ஃபோன் கால்லேயே முடிச்சு கொடுத்தாரு. அல்லேலூயா. நீ இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் இருக்கலாம், பிரச்சனை குடும்ப பிரச்சனையால் நடுத்தரில் இருக்கலாம். அல்லேலூயா. இல்லையா ஒரு பண தேவைக்காக நடுத்தரில் இருக்கலாம், இல்லை ஒரு சண்டை நிமித்தமாக நடுத்தரில் இருக்கலாம், மற்றவங்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம், இதை பார்த்து கொண்டிருக்கலாம், ரொம்ப கலங்கி ஒரு வேலை மத்தியோட இதை கேட்கலாம். தேவன் சொல்கிறார் இந்த கரெக்ட் நம்முடைய மோட்டிவ்ஸ் இந்த 7 பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருந்து நாம் ஜெபிக்கும் போது தேவன் நிச்சயமாக அந்த ஜெபத்தை தேவன் கேட்பார். உங்களுக்கு என்ன தேவன்? ஏங்க அன்னைக்கு வரணுமா? அவங்க என்னைக்கே வர வேண்டியதானே, அத்வார் கட்சி வர வேண்டியதானே, இல்லை முன்னாடி சேர வேண்டியதானே கிளாஸுக்கு? என்னைக்கு என்ன தேவையோ அந்த நேரத்துக்கு கரெக்டாக அவங்க எல்லாம் முடிச்சு டக்கு 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 டக்குன்னு முடிஞ்சிச்சு. ஒரே வார்த்தை எல்லாம் முடிஞ்சு எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அவங்களுக்கு மட்டும் நடக்குது, என்ன ஆச்சரியமாக இருக்குது. இது தேவன் நடத்துறது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பண்ணல, நீங்கள் உங்களை ஓட்டிக்காதீங்க உங்கள் வாழ்க்கையை. நான் இதை செஞ்சுப்பேன், நான் இதை செஞ்சுப்பேன் பண்ணாதீங்க. தேவன் நடத்தணும். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது he will take care of everything. அவர்கிட்ட கொடுத்துட்டு நம்மளும் இங்கேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும். மனுஷால்கிட்ட இப்போ ஒவ்வொரு போய் இது பண்ணாதீங்க, பெக் பண்ணாதீங்க. சில பேர்லாம் வந்து பெக் பண்ணுவாங்க, அதாவது வேணும்னா போயிட்டு எனக்கு உண்மை கிடைக்குமா அவங்க God அவர் கடவுள் வந்து எல்லாரும் கொடுப்பார். he knows what to give the best. Hallelujah. ஸோ ஜெபத்தை கேட்கிற தேவன் நம்மத்தில் இருக்கிறார். அவர் நம்மை வழிநடத்துவார். அந்த இந்த செலத்தை செய்யப்பட்ட ஜெபத்துக்கு அவர் கண்ணில் திறந்து ஹல்லேலூயா ஜெபிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. Thank you Lord. நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்காரு. 7 குறிப்பு அருமையான சகோதரன் மூலமாக, ஜான் பால் மூலமாக கர்த்தர் பேசியிருக்காரு. நம்ம ஒரு விஷயம் கூட அதை உணர்ந்து பார்ப்போம். ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை? கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரா இல்லை கேட்கவில்லையா? அழகா நம்ம பாவமே நம்ம ஜெபத்திற்கு தடையா இருக்கலாம். அவருடைய சித்தம் இல்லாத நம்ம ஜெபித்தா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது. கீழ்ப்படியாம இருந்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது இல்லவா? ஆபிரகாமையும் சாராளையும் குறித்து அருமையான சகோதரன் பேசினதை நாம் எல்லோரும் உற்று கவனித்தோம். இந்த சாராள் கீழ்ப்படியாக போனதுனால 13 வருஷமாக கர்த்தருக்கும் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் எந்த ஒரு உறவு இல்லாமல் போனது. அப்போ நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் எந்த காரியத்தில் இருக்கிறோம் சற்று உணர்ந்து பார்ப்போம். ஆபிரகாம் சாராளை போலவா, அந்த பரியாசக்காரன் சதிசேரனும் போல வாயக்காரனும் போலவா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று பார்க்கிறோமே. தூரத்தில் நின்று அந்த ஆயக்காரன் பரிசேயனே அல்ல, பரிசேயன் சொல்கிறான், நான் ஆலயத்துக்கு எல்லாவற்றையும் செய்தேன், காணிக்கை கொடுத்தேன், தசமபாகம் கொடுத்தேன். ஆனாலும் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தேவனை கண்ணோக்கி பார்த்து பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று அவன் மார்பில் அடித்துக் கொண்டு, கர்த்தாவே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று சொன்னானே. அந்த நாளில பரியாசக்காரனாக இருக்கிறோமா, ஆயக்காரனாக இருக்கிறோமா என்று நாம் சிந்திப்போமா? ஆண்டவர் விரும்புகிற காரியம் எல்லாமே இருக்கிறது, ஆனாலும் என் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை என்றால் நாம் உற்று கவனிப்போம். ஒன்றே ஒன்றுதான், விசுவாசம் இல்லாத ஜெபம் செத்த ஜெபம். ஜெபத்தில் எவைகளை கேட்கிறீர்களோ
அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்தால் ஆக கடவுது என்று கர்த்தர் சொல்கிறார். நாம் எந்த காரியத்தையெல்லாம் ஜெபித்திருக்கிறோம், உபவாசம் இருந்து ஜெபித்திருக்கிறோம், உலகால் படித்து ஜெபித்திருக்கிறோம், கைகளை கோர்த்து ஜெபித்திருக்கிறோம், குடும்பமாக ஜெபித்திருக்கிறோம். ஆனால் விசுவாசம் எங்கே? கர்த்தர் இந்த நாளில் பார்த்து நம்மளை பார்த்து கேட்கிறார். விசுவாசி, விசுவாசி, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே. மகனே, மகளே, உன் விசுவாசத்திற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த நேரம் வந்துவிட்டது. நீ ஜெபித்த காரியத்திற்கு அந்த நேரம் கால தாமதித்தால் என் நேரத்திற்கு அது கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. உன் விசுவாசம் எங்கே? விசுவாசி, விசுவாசி, விசுவாசி. தேவனுடைய மகிமை இன்றைக்கே நீ பெற்றுக்கொள்வாய். Thank you Lord. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மோடு இந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையே கேட்டிட நான் இருப்பேனே. தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா, பதில் தாரும் அப்பா. தேவா, என் ஜெபத்துக்கு பதில் தாரும் அப்பா. நான் விசுவாசிக்கிற இந்த இரவு ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறது எல்லாம் நிச்சயம். உமக்கு சித்தமான ஜெபத்தை செய்திருக்கிறேனே. உம்முடைய சித்தத்தை அறிந்து தானே ஜெபித்தேன் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தானே ஜெபித்தேன். உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அந்த ஜெபம் ஏன் கேட்கப்படவில்லை அப்பா? என் விசுவாசம் குறியை நீங்க சுட்டி காண்பித்தீங்களே அப்பா. அந்த விசுவாசம் இப்பொழுது கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தினால பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென், ஆமென் அப்பா. இந்த நாளிலே கர்த்தாவே அப்பா, அன்றே நீங்க ஜெபத்தை கேட்டு அப்பா எங்களுக்கு விடுதலை தந்திரே. அந்த விசுவாசம் என்ற வார்த்தையை கர்த்தாவே இப்பொழுது கர்த்தாவே எங்கள் கண்கள் பார்க்க ஆண்டவரே அப்பா, எங்க கண்களை திறந்தருளினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்க ஜெபத்திற்கெல்லாம் நீங்க பதில் தருகிறேன் என்று நாங்கள் அப்பா இப்பொழுது ஆண்டவரே விசுவாசத்துடன் காத்திருக்கிறோம் அப்பா. அதை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் நாமத்தினால் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். நிலப்படியை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதை வெகு சீக்கிரத்தில் எங்கள் கண்கள் பார்க்க போவதற்காக, எங்க கரங்கள் அதை பெற்றுக்கொள்ள போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் எங்கள் தீமின் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவரே. ஆமென், ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.